மாணவர்களுக்கு கல்வி என்பதே இல்லாமல் கல்லூரிகளும் பள்ளிகளும் முடங்கி போய் பிள்ளைகள் வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னாலும் எத்தனை பிள்ளைகள், எத்தனை சதவீதம் பிள்ளைகள் இந்த ஆன்லைன் கிளாஸ் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியுதுன்னு பார்த்தா மிக குறைந்த சதவீதம் தான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருக்கட்டும், அடித்தட்டு மக்கள், சாதாரண பொருளாதார வசதி கொண்ட மக்கள் அவங்களால ஒரு செல்போன் வாங்கி அதுக்கு ரீசார்ஜ் பண்றதோ இல்ல ஆன்லைன் கிளாஸை ரெகுலரா அவங்களுக்கு அட்டென்ட் பண்ற அளவுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ இல்லாம ரொம்ப சிக்கலான ஒரு சூழலாக இருக்கிறது. கல்வி தொலைக்காட்சியும் எந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வி தேவைகளை முழுமையா பூர்த்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த சதவீதம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நேரடி வகுப்பறையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆன்லைன் வகுப்பறைகள்லயோ அல்லது கல்வி தொலைக்காட்சி மூலமா கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி தான் இப்போ ஆன்லைன் வகுப்புகளும் கல்வி தொலைக்காட்சியும் போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லை அப்படிங்கிற சூழல்ல நம்ம இந்த நிலைக்கு, இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷனுக்கு நம்மளே அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதை தாண்டி 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பொது தேர்வு கிடையாது. எல்லாமே ரொம்ப சிக்கலான ஒரு சூழல் தான். பொது தேர்வு இல்லாம அவங்க எதை வைத்து அவங்களுடைய 10ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு போவாங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிள்ளைங்க அடுத்த நிலைக்கு கல்லூரிக்கோ என்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர் என்ஜினியரிங் காலேஜ் ஆர் மெடிக்கல் போகணும் அப்படின்னா அதுலயும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இன்னை வரைக்கும் இன்னும் அதாவது மார்க் நமக்கு பிள்ளைகளுக்கு சேரல, அட்மிஷன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பொறியியல் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எல்லாம் பணம் வாங்கி கொண்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் டொனேஷனை வாங்கிட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஆகஸ்ட் 1 தேதி வரைக்கும், மார்க்ஸ் வர வரைக்கும் எந்த அட்மிஷனும் போடக்கூடாது அப்படின்றது எல்லா கல்லூரிகளுக்குமான அரசாங்கத்தோட அறிவிப்பு. ஆனா தனியார் கல்லூரிகள்ல அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி மருத்துவ கல்லூரி போகணும் அப்படின்னா நீட்டு நடக்குமா நடக்காதா, இது அடுத்தப்பட்ட கேள்வியான இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு சிக்கல் என்னன்னா, நிறைய பிள்ளைங்க இந்த 1.5 வருஷங்கள்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், பெண் குழந்தைகளா இருக்கட்டும், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு குழந்தை திருமணமே நடந்துருச்சு. ஏன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான் இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளுக்கு திருமணமே நடந்து அவங்க ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு அவல நிலை. ஏன்னா குடும்பங்களின் பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஓகே ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டா பெற்றோருடைய கடமையில ஒரு பெரிய கடமை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுடைய சமுதாயத்துல பரவலா இருக்கிறதுனால அந்த இதையும் செய்ய வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கல்லூரி படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தியும், என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு கல்லூரியில சேர்ந்து படிப்பதற்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கல்லூரியில என்ன படிக்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நம்முடைய முனைவர் ஞானசேகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய. அவரை வருக வருக வென்று நிறைவகம் சார்பாக, நிறைவகத்தின் இயக்குனரும் தோற்றுவித்தவருமான ஃபாதர் ஜோசப் ஜெயராஜ் சார்பாக, அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். ஃபாதர் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, அவங்க முக்கியமான அலுவலா வெளியில இன்னொரு இதுல இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா கலந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். அவருடைய சார்பாகவும் மிஸ்டர் ஞானசேகர் அவர்களை வருக வருக வென்று வரவேற்கிறேன். மிஸ்டர் ஞானசேகர் அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் ஞானசேகர். இவரோட படிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அவரோட பேருக்கு பின்னாடி போடணும்னா MSc, MPhil Chemistry, again MEd, MPhil, PhD in Education Psychology, MS in Counseling and Psychotherapy, MSc in Psychology, MSW and FCHRD, Human Resource Development. ஸோ இத்தனை படிப்புகள், அதாவது தன்னைத்தானே தொடர்ந்து வளப்படுத்தி கொண்டே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி போல தன்னையும் வளப்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தையும் வளப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
இவரு நான் அறிமுகப்படுத்தணும்னா முதல்ல நான் பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வேலை பார்க்கும் அதே சென்ட் கேப்ரியல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சார் வந்து பிஜி இன் கெமிஸ்ட்ரி அப்படி எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக தூய கெப்ரியல் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. எடிட்டர் ஆஃப் ஆளுமை சிற்பி என்ற மாத இதழை மோர் தென் ஐ திங்க் 16 இயர்ஸா நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆளுமை சிற்பி மேகசின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அதுல இருக்கிற ஒரு எழுத்து கூட வீணானதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு பத்திரிகை. மோட்டிவேஷன் டாக் கொடுக்கறவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரியான ஒரு புக் அது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிறைய செய்திகள், பேட்டிகள், கட்டுரைகள் இதெல்லாம் நிறைய அந்த புத்தகங்கள்ல நிரம்பி கிடக்கும். கண்டிப்பா பள்ளி ஆசிரியர்களோ அல்லது தலைமை வகிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், பிரின்சிபல்ஸ் இங்க கூட்டத்துல இருந்தீங்கன்னா உங்க பள்ளிக்கு இந்த நூலை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா உங்க பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் நான் சொல்லணும்னா நான் இந்த பத்திரிகையில தான் முதல்ல எழுத தொடங்கினேன். அதுல இருந்துதான் என்னுடைய எழுத்து பயணம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். தென் ஃபவுண்டர் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செல் அண்ட் புக் ரீடர்ஸ் கிளப். இந்த பிடிசி கிளப் அப்படின்னு சொல்லுவோம் எங்க ஸ்கூல்ல மட்டும் இல்லாம பல பள்ளிகள்ல இதை அவர் சார் ஆரம்பிச்சிருக்காரு. 10வது வரைக்கும் துடுக்குத்தனமா ரொம்ப சுட்டியா இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட 11ஆம் வகுப்பு இந்த பிடிசி கிளப்புக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல போயிட்டாங்கன்னா அப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தலைமைத்துவம் நிறைந்த ஒரு மாணவனாக அவன் பரிமளிப்பான். இது நான் அனுபவபூர்வமா பார்த்த விஷயம். அந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து அவங்களுடைய ஆளுமை திறனை வளர்ப்பதில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் அவர். தென் சின்ஸ் 1995ல இருந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சாரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மோர் தென் 1,50,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இவருடைய அந்த பயிற்சி பட்டறைகள்ல கலந்துகிட்டு பயன் பெற்றிருக்காங்க. இன்னும் இவரை பத்தி சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள். மோர் தென் 48 புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. 5 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு புத்தகமும் அவ்வளவு ஒரு பொக்கிஷம் போன்ற ஒரு புத்தகமா இருக்கும். அவ்வளவு தகவல்கள் அதுல அடங்கி இருக்கும். நிறைய பேர் குரூப்ல எல்லாம், வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருந்தீங்க. அந்த லிஸ்டும் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்ல. பார்த்து பயனடையுங்கள். சரி, அதிக நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. I hand over the stage to Mr. Dr. Gnanasekhar. Sir, welcome sir. உங்களுடைய அருமையான பேச்சை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள், உங்கள் அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஆனி ஃப்ளாரன்ஸ் மிஸ் வந்து நிறைய என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க. அவருடைய அன்புக்கு நன்றி. நிறைவகம் மூலமாக கல்லூரி கல்வியினுடைய அவசியமும் வாய்ப்புகளும் படிப்புகளும் பற்றி ஒரு அமர்வினை இன்றைய தினத்திலே மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஆவலிலே நிறைவகம் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறது. என்னுடைய இயக்குனர் தந்தை ஜோசப் ஜெயராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை வரவேற்று தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆனி ஃப்ளாரன்ஸ் அம்மா அவர்களுக்கும், நிறைவகத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய அன்புசால் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர் கண்மணிகளுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமர்வை பற்றி ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிற போது why, what, how to study in college என்று கொடுத்திருக்கிறார்கள். தமிழிலே கல்லூரி கல்வியின் அவசியமும் வாய்ப்புகளும் படிப்புகளும் என்று இதனை கொடுத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பேருந்து சாலை வசதிகள் இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவர் 12ஆம் வகுப்பிலே பள்ளியிலேயே முதல் மாணவர்.
12ஆம் வகுப்பு முடித்து பள்ளியிலே முதல் மாணவராக வந்ததால் அவருக்கு பொறியியல் கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக கிடைத்தது. சென்னைக்கு வருகிறார். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் அவர் பங்கெடுக்க வேண்டும். அந்த கவுன்சிலிங் தேதியில் வந்து கவுன்சிலிங்கில் பங்கெடுக்க முடியாத குடும்ப சூழல். 5000 ரூபாய் கட்டி அந்த மாணவருக்கு கவுன்சிலிங்கில் சேர்ந்து கல்லூரியை தேர்வு செய்ய முடியவில்லை. 10 நாட்கள் கழித்து மீண்டும் அவர் இந்த பணத்தை புரட்டி கொண்டு வருகிறார். அதற்குள்ளாக அவருக்கு அரசு கல்லூரியில் எல்லாம் சென்று விடுகிறது. தனியார் கல்லூரியில் இடம் கிடைக்கும். அவரால் அவ்வளவு பணம் கட்டி தனியார் கல்லூரிகளில் படிக்க முடியாது என்பதால் வீட்டிற்கு சென்று விடுகிறார். 12ஆம் வகுப்பில் பள்ளியிலேயே முதல்வராக வந்த அந்த மாணவர் ஆசிரியர் பயிற்சிக்கு செல்கிறார். 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு வெளியே வருகிறார். உடனடியாக வேலை கிடைக்கவில்லை. ஒரு மர அறுவை மில்லிலே அவர் வேலைக்கு செல்லுகின்றார். 2 ஆண்டுகள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய தம்பி 12ஆம் வகுப்பு முடித்து அவரும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறார். அவரை பொறியியல் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்னைக்கு வருகிறார். அவரை சேர்த்து விட்டு தம்பிக்காகவும் உழைத்து அவரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தம்பி பொறியியல் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது விடுமுறையில் வருகிற போது அவருடைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து இவர் பார்க்கிறார். அப்போது அவருக்கு மனதிலே ஒரு எண்ணம், நாமும் ஏன் பொறியியல் படிக்கக்கூடாது? 12ஆம் வகுப்பு முடிந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது அவருக்கு அந்த ஆசை வருகிறது. மீண்டும் அவர் பொறியியல் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே அதிக மதிப்பெண்கள் அவருக்கு இருந்ததால் இடம் கிடைக்கிறது. 4 ஆண்டுகள் பொறியியல் படிக்கின்றார். படித்து முடித்த பின்பு IIT-க்கான நுழைவுத் தேர்வினை எழுதி அங்கே எம்டெக் முடித்து விடுகிறார். அப்போதும் குடும்ப சூழல் ஒன்றும் பெரிதாக மாறிவிடவில்லை. கஷ்டப்பட்டு படிக்கின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. IAS, IFS இது போன்ற தேர்வுகளை எல்லாம் எழுதலாமே என்று சொல்லி கடினப்படுகிறார். சில நாட்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே பிளாட்பாரத்தில் கூட படுத்திருந்து அவர் அந்த தேர்வுகளுக்காக தயாரிக்கிறார். தமிழகத்தில் நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்விலே வெற்றி பெற்று விடுகிறார். IFS, IRS எல்லாம் வெற்றி பெற்று விடுகிறார். ஆனாலும் தொடர்ந்து முயன்று அவர் கடைசியிலே IAS தேர்விலும் 101வது நபராக வந்து வெற்றி பெறுகிறார். சிவகுரு பிரபாகரன் IAS என்று சொல்லக்கூடிய அவர்தான் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலே சார் ஆட்சியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக திருமிகு சிவகுரு பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை, அவர் கடந்து வந்த பாதை, இவற்றை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த நிகழ்வினை காணக்கூடிய மாணவர்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ, இலக்கு இருக்கிறதோ, அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் கூட அவர்களால் வெற்றி பெற முடியும். அவர்களுக்கு மனம் இருக்க வேண்டும், அந்த எண்ணம் இருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 4.5 ஆண்டுகள் கழித்து ஒருவர் மீண்டும் கல்லூரிக்கு சென்று இத்தகைய உயர்நிலையை அடைகிறார் என்று சொன்னால் அவருடைய இலக்கும் ஆசையும் அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. இந்த உயர்ந்த இலக்குகளையும் ஆசைகளையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து சாதனை படைக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நமது ஊரிலிருந்து வந்து சாதித்த ஒரு சாதனையாளரை நான் சொன்னேன். மாண்புமிகு நம்முடைய மேதகு அப்துல் கலாம் ஐயா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு விமான ஓட்டியாக வர வேண்டும் என்றுதான் அதிக ஆசை. ஆகையால் அவர் இந்த விமானம் சம்பந்தப்பட்ட பொறியியலை முடித்த பிறகு அவர் வேலைக்கு விண்ணப்பிக்கின்றார். ஏர்போர்ஸுக்கும் போகிறார். அதே நேரத்திலே அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தமான பகுதிக்கும் அவர் விண்ணப்பிக்கிறார். அதிலே அவருக்கு வேலையானது இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்திலே அவருக்கு வேலை கிடைக்கிறது. ஏர்போர்ஸ்ல கிடைக்கல. என்னுடைய அவருடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அவருக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் ஜூனியர் சயின்டிஸ்டாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு நாள் இந்திய அறிவியல் கழகத்தினுடைய தலைவர் தவான் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை அழைத்து, இன்று இரவு 12 மணி அளவில் நீ இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வரணும், அங்கே ஒரு VIP மீட் பண்ணணும், அவர் மற்றதை சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்திய அறிவியல் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜூனியர் சயின்டிஸ்டாக இருந்த போது இந்த சொல்லி அங்கே அழைக்கிறார். இவரும் இரவு 12 மணிக்கு அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு செல்லுகிறார். அந்த ஸ்டார் ஹோட்டலில் அப்போது அந்த விஐபிகள் எல்லாம் மேலே மீட்டிங்ல இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்க சோஃபாவில உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப யோசிக்கிறாரு, இன்னும் 12 மணிக்கு வர சொல்லியிருக்காங்களே என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே மேஜையின் மீது ஒரு புத்தகம் இருக்கிறது.
அந்த புத்தகம் படபடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை எடுத்து வாசித்து பார்க்கின்றார். அங்கே இருந்த பொன்மொழி ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார். நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது. 1 மணி 2 மணி ஆகிவிட்டது. யோசிக்கிறார், என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த நேரத்துல என்ன நம்மளை வர சொல்லியிருக்காங்க என்று ஒரு வருத்தத்தோடு அங்க அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே படிகளிலே இறங்கி வருகிறார்கள் விஐபிக்கள். வந்தவுடன் இவரை நம்முடைய இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் தவான் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். யாரிடம்? இந்திய தேசத்தினுடைய விமான தளபதியிடம் அறிமுகப்படுத்துகிறார். மீட் அப்துல் கலாம் என்று சொல்லி அவர் இவரை பார்க்க சொல்லிவிட்டு, இவர் என்னுடைய ஜூனியர் சயின்டிஸ்ட், ஆர்வமாக இருக்கக்கூடியவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். உடனே இந்திய விமானப்படை தளபதி சொல்லுகிறார், ஹாப்பி டு see you என்று சொல்லிவிட்டு, காலை 6 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் நாம் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அப்துல் கலாமுக்கு பெரிய ஷாக். என்னடா ஏற்கனவே 2 மணி ஆயிடுச்சு, இவர் என்ன காலையில 6 மணிக்கு என் ஆபீஸுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று சொல்லி அவர் அப்படியே நொந்து போகிறார். அந்த நேரத்திலும் அவர் என்ன செய்ய, அவர் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த புத்தகம் படபடுத்து கொண்டிருக்கிறது. எடுத்து பார்க்கிறார். அந்த வாசகம் அப்போது அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. அங்கே என்ன எழுதி இருந்தது? இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் உலகின் போக்குக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் உலகின் போக்குக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் மிகச் சில மனிதர்கள் மட்டுமே தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக சளைக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் மட்டுமே தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த உலகத்தை மாற்றுவதற்காக சளைக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகின் வெற்றி அனைத்துமே இந்த சில மனிதர்களையே சார்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த வாசகம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுடைய புகழ் பெற்ற ஒரு பொன்மொழி. இந்த பொன்மொழிதான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய தூண்டுதலை கொடுக்கிறது. டேர்னிங் பாயிண்ட், பாரடைம் ஷிஃப்ட் என்று சொல்லக்கூடியது போல அவருடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறது. ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கிறார். இந்த இந்திய தேசமே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே 2 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் வச்சுட்டு இந்த அறிவியல் கழகத்தினுடைய தலைவர் தளபதி எல்லாரும் இறங்கி செல்கிறார்கள். அவர் இப்போதான் வீட்டிற்கு போகிறார். காலையில் 6 மணிக்கு என்னை சந்தி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் சமுதாய சிந்தனையோடும் நாட்டு சிந்தனையோடும் கடமை உணர்வோடும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே சாதிக்கப்படக்கூடிய அத்தனையும் இத்தகைய பெரிய மனிதர்களால் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். இப்போது அந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுடைய பொன்மொழி அவரை ஊக்கப்படுத்துகிறது. சில மனிதர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உலகை மாற்றுவதற்காக சளைக்காமல் போராடுகிறார். இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த வாசகம் புரட்டி போட்டது, திருப்பி விட்டது, சிந்தனையை கிளறியது. அதனால் தான் அவர் இந்த தேசத்தினுடைய உயர்ந்த மனிதராக, முதல் மனிதராக, ஜனாதிபதி உயர்ந்து நின்றார். இந்த உயர்ச்சிக்கு காரணம் இந்த வாசகம். அந்த நேரத்திலே அவர் பெற்ற ஒரு தெளிவு. இப்படிப்பட்ட இலக்கும் ஆசையும் இருப்பவர்கள், பெரு விருப்பம் இருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் விரும்பியதை அடைய முடியும். இப்போது 12ஆம் வகுப்பினை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பினை எடுக்க வேண்டும் என்ற கனவோடு எதை எடுக்கலாம், என்ன செய்யலாம் என்ற தேடலோடு நீங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் வழக்கமாக பயிற்சிகளுக்கு செல்கிற போது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்று, பெற்றோர்களும் கூட இதை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் 3 நிலைகள் முக்கியமானது. முதல் நிலை அவர்களுடைய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிலை. இந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிலை அடலசன்ட் பீரியட், 2ஆம் கட்டம் பீரியட் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஒரு மாணவன், ஒரு குழந்தை சரி செய்யப்பட்டு விட்டால் அவன் வாழ்க்கையில் முதல் கட்டத்தில் சரியாக பயணிக்க ஆரம்பிப்பான். 9th ஸ்டாண்டர்ட். ஆக அவன் 9th ஒழுங்கா இருந்துட்டான்னு சொன்னா நிச்சயமாக 10ஆம் வகுப்பில் அவன் சிறந்த மதிப்பெண்களை எடுக்க முடியும். 2வது கட்டம் என்று நாம் சொல்லுவது 11ஆம் வகுப்பு, 11th ஸ்டாண்டர்ட். இந்த 11ஆம் வகுப்பிலும் அவர்கள் சிறப்பான நிலையிலே கண்காணிக்கப்பட்டார். 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன பிரச்சனை வரும்னா, அவர்கள் பல்வேறு பள்ளியிலிருந்து புதிய பள்ளிக்கு கூட செல்வார்கள். பாடங்கள் மாறுபடும். எப்படி இந்த பாடங்கள் மாறுபடுகிறது? எல்லாம் கடந்து அவர்கள் உள்ளே பயணிக்கிறார்கள். ஆக இந்த 11ஆம் வகுப்பிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை சரியாக வழிகாட்டினால் இந்த பிள்ளைகள் 12ஆம் வகுப்பில் சிறப்பான மதிப்பெண்களை எடுப்பார்கள். அப்போ 11ஆம் வகுப்பை கடந்த பிறகு அடுத்த 3வது நிலை என்பது கல்லூரிக்கு செல்லக்கூடிய முதல் ஆண்டு.
இப்போது 12ஆம் வகுப்பை முடித்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். முதல் நிலையை சிறப்பாக கடந்து 2வது நிலையை கடந்து 3வது நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். இந்த 3வது நிலை என்பது கொஞ்சம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, இந்த 2 நிலைகளை விடைய கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆம், நீங்கள் புதிதாக கல்லூரிக்கு பயணப்பட போகிறீர்கள். உங்களுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக சுதந்திரம் கொடுக்கிறார்கள், பெற்றோர்களும் சுதந்திரம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பல பள்ளிகளிலே பல்வேறு சிஸ்டத்திலே படித்த மாணவர்கள் எல்லாம் அங்கே உங்களோடு வந்து பயில போகிறார்கள். இந்த நிலையில் முதலில் மனப்பூர்வமாக அவர்களோடு நீங்கள் இணைந்து செல்ல வேண்டும். தமிழ் மீடியத்திலே படித்த மாணவர்கள் ஆங்கில மீடியத்திலிருந்து வந்த மாணவரோடு போட்டி போட வேண்டும். ஆங்கில மீடியத்திலே படித்து சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சி என்று பல்வேறு வகையான சிலபஸ்கள்ல படித்து வந்திருக்கக்கூடிய மாணவரோடு போட்டி போட வேண்டும். ஆக இந்த போட்டிகளில் முதல் முறையாக நீங்கள் இணைகின்றீர்கள். இது ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பகுதிதான். அந்த பகுதிக்காகத்தான் நீங்கள் எல்லாம் இப்போது காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் கல்லூரி படிப்பு வேண்டுமா சார்? நாங்க எடுக்கணுமா? கட்டாயமாக 12ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 20, கல்லூரிகளின் எண்ணிக்கை 500. மீண்டும் சொல்லுகிறேன், சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 20, கல்லூரிகளின் எண்ணிக்கை 500. இன்றைக்கு பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையானது 900. அப்படி என்றால் 45 மடங்கு இது அதிகரித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே. கல்லூரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 41,000க்கும் மேலாக, ஏறக்குறைய 80 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் 5ஆம் வகுப்பு படித்தால் சிறப்பு என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு 8ஆம் வகுப்பு முடித்திருந்தார்கள். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி நிறைய பள்ளிகளை ஆரம்பித்த போது 8ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆசிரியர்களாக நியமித்தார்கள். ஒரு ஆசிரியர் பள்ளிகள், இப்படி பல பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அதன் பிறகு 10ஆம் வகுப்பு என்பது வந்தது, 12ஆம் வகுப்பு. இப்போது 41,000 கல்லூரிகள். பாருங்கள், இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய இந்த 80-75 ஆண்டுகளில் இத்தனை ஆயிரம் கல்லூரிகள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், மக்களிடையே கல்லூரி கல்வி பற்றிய விழிப்பு வந்திருக்கிறது. நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. கல்லூரி படிப்பினை முடித்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு கூடிய வாய்ப்பு இல்லை சார், எங்களால படிக்க முடியல, அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இந்த 12th முடிக்கிறதே கஷ்டமா போச்சு. ஆரம்பத்திலே அறிமுக உரையிலே திருமதி ஆனி பிளாரன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், பலர் வேலைக்கு சென்று விட்டார்கள், சிலருக்கு திருமணமாகிவிட்டது. இப்படி குடும்ப சூழ்நிலை காரணமாக தடமாறி இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட 2 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய ஐடிஐ அல்லது டிப்ளமோ படிப்புகளில் கூட சேரலாம். அங்கே படிப்பு உங்களுக்கு தியரிட்டிக்கலாக படிப்பது, பாடங்கள் படிப்பது எளிமையாக இருக்கும். பிராக்டிக்கலாக செய்முறையாக நீங்கள் படிப்பது அதிகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் படித்து முடித்து விடலாம். நாங்கள் கூறுவதெல்லாம் 12ஆம் வகுப்பு பிறகும் உங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள். அப்படி நாம் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற போது எப்படி உள்ளே நுழைவது? 2 விஷயங்கள் முக்கியமாக வருகின்றன. குடும்ப சூழல், மற்றது நம்முடைய விருப்பம். சில மாணவர்களுக்கு நான் ஒரு மரைன் இன்ஜினியராக வர வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஓகே, ஆனால் குடும்ப சூழ்நிலை என்பது, அவர் வறுமையில இருக்கிறார்கள், தந்தையால் 2 லட்சம் 1 லட்சம் கடன் வாங்க முடியவில்லை. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? இந்த மாணவர்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் படிக்கக்கூடிய ஒரு இளங்கலை படிப்பினை நீங்கள் தேர்வு செய்யலாம். இங்கே கடன்களை வாங்கி அதன் மூலமாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற இதை விட்டுவிட்டு உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் படிப்புகளை தேர்வு செய்யலாம். வசதி வாய்ப்புகள் என்று சொல்கின்ற போது சிலர் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள், குடும்பத்திலே மாமாவோ உறவினரோ படிக்க வைக்கிறார், கட்டாயமாக நீங்கள் பயணிக்கலாம், தடையே இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு லோன் கிடைக்குது, அதனால் நீங்க படிக்க முடியும் என்றால் நீங்கள் பயணிக்கலாம். இதையெல்லாம் இல்லாத போது நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தேர்ந்து கொள்ளலாம். இப்போது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பொறியியல் கல்லூரிகளிலே பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக பொறியியல் கல்வியை தருகிறார். இந்த செய்திகள் வாட்ஸ்அப்லையும் சரி, நிறைய வலைத்தளங்களிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஏனென்றால்
அவர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பட்டியலினத்தை சார்ந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். நீங்கள் நன்றாக மதிப்பெண் வாங்கி இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்திலே வறுமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பொறியியல் படிப்பிலே தாராளமாக சேரலாம். உங்களை அங்கே கட்டாயம் சேர்த்துக் கொள்வார். போக்குவரத்திற்கு மட்டும் தேர்வு கட்டணம் மட்டும் உங்களை செலுத்த சொல்வார். ஒரு ஆண்டிற்கு 18,000 இந்த அளவில் நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். எங்கள் பள்ளியிலே படித்த பல மாணவர்கள், தெரிந்த பல மாணவர்கள் கூட இப்படி சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பொறியியல் கல்வியை பெறலாம். இளங்கலை படிப்பிலே சேருகின்ற போது கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், வைட் ஸ்கோப் என்று சொல்வார். அது பரந்த வாய்ப்புள்ள படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த படிப்புகளை பற்றி நாம் இப்ப பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நான் சொல்லிவிடுகிறேன். பரந்த என்று சொல்லக்கூடிய என்று சொன்னால் பல காலங்களாக நடப்பிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இளங்கலை படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்வது நல்லது. காரணம், அடித்தளம் சரியாக இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிபிக்காக ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது பிசிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த மாணவர்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இருந்தா போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்ச பிற்பாடு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் நீங்க செல்லலாம். அதற்கு பல கல்லூரிகள் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஓரளவுக்கு எளிமையாக இந்த பயிற்சியை முடித்திருப்பீர்கள். அதன் பிறகு உங்களால் செல்ல முடியும். ஆக கிறிஸ்டலோகிராபி பத்தி படிக்கணும் ஒரு பையன் ஆசைப்படுறான். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் படிச்சிருந்தாச்சுன்னா கிறிஸ்டலோகிராபி பத்தி அவர்கள் படிக்க செல்லலாம். ஆக உங்களுக்கு அடிப்படையிலே இளங்கலையிலே என்ன செய்ய வேண்டும்? வைட் ஸ்கோப், பரந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்படி தேர்வு செய்கின்ற கல்லூரிகளையும் கூட நீங்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் கல்லூரிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லூரிகளை தேர்வு செய்கிற போது பல கிலோமீட்டர் 2 மணி நேரம் பயணிப்பது, 3 மணி நேரம் பயணிப்பது என்று காலையும் மாலையும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர்கள் பயணத்திற்கே செலவிடுகிறார்கள். உடல் களைத்து போய்விடுகிறது. படிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொலைவிலே சென்று படிக்கிறார்கள். வேறு வழி இல்லை. காரணம், பொறியியல் கல்லூரிகள் மிகப்பெரிய வளாகங்களில் உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகையால் நகருக்கு வெளியிலே அமைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகள் நகருக்கு வெளியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த மாணவர்கள் அதிகாலையில் போறாங்க. அதனால காலையில மெஸ் சாப்பாடு, மதியான மீல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கிறார்கள். கலைக்கல்லூரிகள் இன்று சென்னைக்கு உள்ளாகவே பல கல்லூரிகள் வர ஆரம்பித்து விட்டன. ஏராளமான கல்லூரிகள் இருக்கின்றன. உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த தொலைவுகளுக்குள்ளாக நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு நேரம் மிச்சப்படும். இந்த நேரத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அங்குதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, உங்களுடைய இளங்கலை படிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போடப்போகிறது. 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் அடிப்படை கல்வியை பெற்றீர்கள். 12ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் அனுபவ கல்வியை, அர்த்தமுள்ள கல்வியை, வாழ்க்கை கல்வியை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவ கல்வி, வாழ்க்கை கல்வி அல்லது அர்த்தமுள்ள கல்வி என்பது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. அப்படி என்றால் நீங்கள் அதற்காக சரியான அடித்தளத்தை நீங்கள் போட வேண்டும். இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி பண்றீங்கன்னு சொன்னா, குடும்ப வறுமையாக இருந்தால் ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட போகலாம். இல்ல சார், எங்க வீட்டுல அவ்வளவு வசதி குறைவெல்லாம் இல்ல, எங்களால பற்றாரும் படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த பிற்பாடு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்காகவும் பிஜி லெவல்ல இருக்கக்கூடிய உயர் தேர்வுகளுக்காகவும் நீங்கள் தயாரிக்கலாம். அதற்கான ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பு மாணவர்களே, நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களிடம் 11ஆம் வகுப்பு வரும்போது சொல்லுவேன், நீங்கள் 5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டால் 50 ஆண்டுகள் நன்றாக இருக்கும். ஒருவேளை 11ல தவறிட்டானா அப்புறம் சொல்லுவேன், நீ 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டால் 40 ஆண்டுகள் நன்றாக இருக்கும். Suffer 5 years, enjoy 50 years. Suffer 4 years, enjoy 40 years. நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் சார், எங்களுக்கு அப்பதெல்லாம் சொல்லலையேன்னு சொன்னா கூட இப்ப சொல்றேன். Suffer 3 years, enjoy 30 years. ஒரு இளங்கலை பட்டம் படிக்கிறீங்க, 3 வருஷம் படிக்கிறீங்க. ஒரு டிப்ளமா படிக்கிறீங்க, 3 வருஷம் படிக்கிறீங்க. 3 வருஷம் கஷ்டப்படுங்க. இந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது, கன்னிமாரா நூலகம் இருக்கிறது, பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி இருக்கிறது. இவற்றெல்லாம் மெம்பர் ஆகிக்கங்க. நீங்க போய் அங்க புத்தகம் படிங்க, தயாரியுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு. முதலில் குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளை எழுதி பயிற்சி பெறுங்கள். டிகிரி முடிச்ச பிற்பாடு IAS, IPS போன்ற தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகலாம். எத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
மத்திய மாநில அரசுகள் ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் அளவிலே ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதாவது வேலைகளை கொடுக்கிறார்கள். 1 லட்சம் வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்டே 1 லட்சம் கொடுக்குதுன்னா பிரைவேட்ல பல லட்சம் வேலைகள் கிடைக்கிறது. அவங்க என்ன கேட்கிறாங்க? வேல்யூ ஆடடா இருக்கக்கூடியவங்களுக்கு தேவைன்றாங்க. என்ன வேல்யூ ஆடட்? நீங்கள் கல்லூரியை முடித்து விட்டு செல்கிற போது உங்களுடைய அடிஷனலா நீங்க என்னெல்லாம் தெரியும்? சார் நான் வந்து பிஎஸ்சி ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியும், ஜெர்மன் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. உடனே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கம்ப்யூட்டர்ல இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணிருக்கேன், அல்லது நான் ஒரு காஸ்ட் அண்ட் அக்கௌண்டிங்ல ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கேன், டிப்ளமோ பண்ணிருக்கிறேன் சொல்லுங்க, கட்டாயம் உங்களுக்கு வேல்யூ. ஆக இந்த 3 ஆண்டுகள் இப்படி அடிஷனலாக உங்களுடைய மதிப்பினை கூட்டி வேல்யூ ஆடடுக்கு தான் இன்னைக்கு சர்வீஸ் ஜாஸ்தி. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல்ல எல்லாம் சுத்தமா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியோட பரிமாறுறாங்க. கொஞ்சம் காசு அதிகமா இருந்தா கூட அந்த ஹோட்டலை ஏன் ப்ரிஃபர் பண்றோம்? அங்கே வேல்யூ ஆடட் சர்வீஸ் நல்லா இருக்கு, அதுக்காக நம்ம போறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேல்யூ ஆடட் சர்வீஸை கொண்டு வர வேண்டும் அன்பு பிள்ளைகளே. அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும். இந்த 3 ஆண்டுகளை நன்றாக தயாரிங்க. சப்போஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போறீங்களா, சஃபர் 4 இயர்ஸ், என்ஜாய் 40 இயர்ஸ். மெடிக்கல் காலேஜ் போறீங்களா, சஃபர் 5 இயர்ஸ், என்ஜாய் 50 இயர்ஸ். கட்டாயமாக. இல்ல சார் எனக்கு பெரிய ட்ரீம் இருக்கு, ரிசர்ச் பண்ணணும், பெரிய சயின்டிஸ்டா வரணும், பேராசிரியா வரணும். கட்டாயமாக 10 ஆண்டுகள் கஷ்டப்படுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய பரம்பரைக்கு நீங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு போகலாம். வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்து கொள்ள முடியும். எல்லாம் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. அன்பான மாணவர்களே, நிறைய வாய்ப்புகளை நான் இப்போது சொன்னேன். எப்படி கல்லூரியை தேர்வு செய்வது, ஏன் அருகாமையில் தேர்வு செய்ய வேண்டும், தேர்வு செய்துவிட்ட பின்பு எப்படி நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொன்னேன். என்ன படிப்புகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன, அதை பற்றி நாம் இப்போது சிந்திப்பதற்கு தயாராகிறோம். இப்போது என்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த படிப்புகள் எல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கும்போது கவனித்து பாருங்கள். இவற்றில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கவனியுங்கள். இதில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கிறது என்றால் அதையும் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இந்த படிப்புகள், பல்வேறு வகையான படிப்புகள் இன்று தாராளமாக கிடைக்கின்றன. அவற்றை நம்முடைய ஸ்கிரீன்ல இப்ப பார்ப்போம். எப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் இங்கே கொட்டி கிடக்கின்றன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் நாம என்ன செய்யலாம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்திருக்கக்கூடிய மேத்ஸ் எம்பிசி என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகளை இங்க நம்ம வந்து பார்க்கணும். தெரியுதா? தெரியுது மேடம், தெரியும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தெரியும் உங்களுக்கு. ஏர்கிராஃப்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபரேஷன் பற்றி படிப்பது. ஏரோஸ்பேஸ் என்று சொல்வது விண்வெளி சார்ந்த ராக்கெட்டுகள், விண்கலங்கள், இதை பற்றிய இந்த படிப்பு. ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும். ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடியது கட்டட கட்டுமானுடைய வடிவமைப்பு, அந்த பில்டிங் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பற்றியது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மல்டி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சம்பந்தப்பட்டது, இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் பண்றது, இவையெல்லாம் இந்த ரொபோட்டிக்ஸ் மாதிரி ஒரு பகுதி. இது கம்ப்யூட்டர் வழியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்புகள் இருக்கின்றன. அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கோள்கள், விண்மீன்கள் பற்றி படிக்கக்கூடிய இந்த படிப்புகள். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நமக்கு தெரியும், வாகனங்கள் சம்பந்தப்பட்டது. செராமிக்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடியது, அதாவது டைல்ஸ், இது சார்ந்த பல்வேறு மெட்டீரியல்ஸ், பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங், பல்வேறு கெமிக்கல்ஸ், பார்மசூட்டிக்கல், இது சம்பந்தமான பொருள் கொடுக்கக்கூடியது. அதே போல சிவில் இன்ஜினியரிங் தெரியும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காமனா தெரிந்த விஷயம் தான். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடியது கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், இது சார்ந்த பொருட்கள் அல்லது இது சார்ந்த கருவிகள் உற்பத்தி, ஆக்கம், இது பற்றியான ஒரு பயிற்சி. அதே போல மேனுபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதையும் நாம் பார்க்கிறோம். மரைன் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது கப்பலுடைய ஷிப்பிங்ல இருக்கக்கூடிய அதனுடைய ஆபரேஷன்ஸ், ஃபங்க்ஷனிங். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும். மெட்டலர்ஜி, கனிமங்கள், தனிமங்கள், ஓர்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ், இது சம்பந்தப்பட்டது. மெட்டியோராலஜி என்று சொல்லக்கூடியது வந்து கிளைமேட்டிக் ஸ்டடீஸ், வெதர், இது சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள். மைனிங் இன்ஜினியரிங், கனிமங்கள், அது சம்பந்தமானது.
நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், அது கட்டுமான கப்பல் கட்டுமானம் சம்பந்தப்பட்டது. பிசிக்கல் இன்ஜினியரிங், பிசிக்கல் சயின்சஸ், பிசிக்கல் சயின்சஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது போன்ற படிப்புகள். பாலிமர் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரியிலே பாலிமர், டெக்ஸ்டைல், அது போல ஒரு பகுதி. ரொபோட்டிக்ஸ், இப்ப கூட கொரோனா டைம்ல கூட ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜிலேயே ரோபோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பிணியாளிகளை, நோயாளிகளை கவனிப்பதற்கு பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு டெவலப் ஆகிக்கூடிய ஒரு பகுதி. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே பெரும்பாலும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த வாய்ப்பு நாம் பார்க்கக்கூடியது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்திருப்பார்கள் சில மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கான அடுத்த வாய்ப்பை நாம் பார்க்கலாம். 2வது சார்ட்ல பார்ப்போம். இந்த மாணவர்கள் பயாலஜி எடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், செகண்ட் சார்ட்ல நம்ம ஸ்கிரீன்ல பார்ப்போம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது மருந்துகள் உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகள், அது சார்ந்த பணிகளை சார்ந்தது. பயோடெக்னாலஜி அதே போலதான். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அது சம்பந்தமான மெடிக்கல் சம்பந்தமான சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகள், எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒன்று. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், பயாலஜிக்கல் சயின்சஸ், environmental sciences, biotechnology, fisheries, floriculture, horticulture, flowers, plants, ஒவ்வொன்றை பற்றியும் படிக்கக்கூடிய படிப்புகள். ஃபுட் டெக்னாலஜி, ஓசனோகிராஃபி, வெட்டினரி சயின்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, சுவாலஜி, ஆயுர்வேதா, டென்டல், ஹோமியோபதி, நேச்சுரோபதி, பார்மசி, சித்தா, யுனானி, பிசியோதெரபி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷியன், ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான மிக பிறந்த வாய்ப்புகள். ஓகே, பெரும்பாலும் இதுல வந்து நேரோவா, அதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய சில படிப்புகளை வந்து பிஜி லெவல்ல எடுக்கிறது ஐடியலா இருக்கும், யூஜி லெவலை விட. நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்கள் 2 பேருமே எப்படிப்பட்ட படிப்புகளை எடுக்கலாம்? எர்த் சயின்ஸ், ஜியாகிரபி, மண் வளம், மண் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், ஆர்கியாலஜி, நம்முடைய தொல்லியல் சம்பந்தப்பட்டது, ஆர்ட் ரெஸ்டோரேஷன் சொல்லக்கூடிய நம்முடைய கலைப்பொருட்கள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பது, அவற்றை ஒருங்கிணைப்பது, அது போன்ற படிப்புகள். எஜுகேஷன் வொகேஷனல், இப்ப நம்முடைய நிறைவேகம் செய்யக்கூடிய கவுன்சிலிங் பணி போன்ற பணிகளை செய்வது, மியூசியாலஜி, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சைக்காலஜி, மென்டலி ரிட்டார்டட், ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி, சோசியல் ஒர்க், ஸ்பெஷல் எஜுகேட்டர், குறைபாடு உள்ளவர்களுக்காக, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தனிப்பட்ட வகையிலே படித்து அவர்களுக்கு கொடுப்பது, ஸ்பீச், லாங்குவேஜ் அண்ட் ஹியரிங், லா, சட்டம், அட்வர்டைசிங், ஜேர்னலிசம், மாஸ் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஆர்ட் டைரக்ஷன், சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள், இயக்குனர், படங்கள், ஃபைன் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அனிமேஷன், சினிமாட்டோகிராஃபி, கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, இப்படி பல்வேறு படிப்புகளில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 மாணவர்களுமே இப்போது 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறீர்கள். சப்போஸ் எனக்கு வந்து ஆர்ட்ஸ் நன்றாக நான் படைமுறை, நம்முடைய சென்னையில எக்மோர்லயே ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மியூசிக் காலேஜ் இருக்குது, அங்கெல்லாம் நீங்க சேரலாம். தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள், நாங்க வந்து தமிழ் படிக்கிறேன் சார், எனக்கு பிஸ்காம் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு பண வசதி இல்லை, கவலையப்படாதீங்க. தரமணியில இருக்கக்கூடிய செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்திலே 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய எம்ஏ தமிழ் படிப்பு அங்க இருக்கு. எம்ஏ தமிழ், நீங்க வந்து எம்ஏ தமிழ் படிச்சீங்கன்னு சொன்னா அருமையான வாய்ப்பு. இன்னைக்கு ஏகப்பட்ட மீடியா வந்துருச்சு, டிவி, டெலிவிஷன் இருக்குது. அதுல வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, செய்தி சேகரிப்பவராக, பல்வேறு பேட்டி பண்ற நிறைய விஷயங்கள்ல நீங்க என்டர் ஆகலாம். செய்தி எழுதி கொடுப்பவர், பல வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கும் கூட இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, இந்த மாணவர்கள் இத்தகைய துறைகளை கூட நீங்க எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 2 பேருமே போகலாம் +2க்கு பின்னால. இதுல இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நெக்ஸ்ட் சார்ட் போட்டு. ஓகே, இதுல கிராபிக் டிசைனிங், போட்டோகிராஃபி, அக்வேரியல் சயின்சஸ், அக்வாட்டோரியல் சயின்சஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர்எம், இன்சூரன்ஸ்,
லாஜிஸ்டிக், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது டீச்சர் ட்ரைனிங் போறவங்க, அந்த அவர்கள் டிகிரி முடிச்ச பிற்பாடு பிஎட் கோர்ஸுக்கு அவங்க கார்பரேட் இன்டெலிஜென்ஸ், டிடெக்டிவ், டிஃபென்ஸ் சம்பந்தமான படிப்புகள் இருக்குது, ஃபாரின் லாங்குவேஜ், இன்டீரியர் டிசைனிங், லிபரல் ஸ்டடீஸ், லைப்ரரி சயின்ஸ், மாண்டிசோரி டீச்சிங் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து குறுகிய கால படிப்பு, ஓராண்டில் 2 ஆண்டு நீங்க படிச்சுட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ்ல டீச்சரா போறது அந்த மாதிரி கூட போகலாம். பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வி சார்ந்த படிப்புகள், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் டிராவல்ஸ். டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் நிறைய நீங்க வந்து இந்த டிக்கெட்டிங், ஏர் டிக்கெட்டிங் சம்பந்தமான நிலையங்கள்ல வேலைகள் நிறைய அதிகமாக காத்திருக்கின்றன. பொலிட்டிக்கல் சயின்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டடி, மீடியா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கிங் பண்றாங்க அல்லது நம்ம இந்த கிரைம்ஸ் எல்லாம் நிறைய வருது, மீடியா சம்பந்தப்பட்டது, இது சம்பந்தமான சைபர் கிரைம் இதெல்லாம் பற்றி படிக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமான படிப்புகள், இவை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாருக்குமே இது காமனான ஒரு படிப்பு தான். அப்ப இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் நீங்க பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப வாண்டட். அப்ப என்ன பண்ணணும், நீங்க டிகிரி வந்து யூஜி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரியை படிச்ச பிற்பாடு இந்த குறிப்பிட்ட இந்த படிப்புகள்ல நீங்க வந்து டிப்ளமோ பண்றீங்கன்னு சொன்னா 1 இயர் அல்லது 6 மந்த்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அது சார்ந்த வேலைகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு. நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூ ஆடட் அப்படின்றது இந்த அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கூட சில சாய்ஸஸ் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம இப்ப பார்க்கலாம் அடுத்த சார்ட்ல. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி படிப்பில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அவங்க பேங்கிங் லைன்ல போகலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் பினான்சியல் அனாலிசிஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான படிப்புகள். பிகாம் படிக்கிறீங்க, பிகாம்லயே வெரைட்டி ஆஃப் ஸ்டடிஸ் நமக்கு இருக்குது. எத்தகைய படிப்புகளை நாம் எடுக்க முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நான் வந்து நிறைய கொடுக்கணும் அவசியம் இல்லை, லைட்டா ஒரு ஸ்கிரீன் மட்டும் காட்டுறோம் 1-2. நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய +2 புத்தகங்களில் கூட அழகாக நம்முடைய சமச்சீர் கல்வியில் இந்த புதிய கல்வி திட்டத்துல ஒவ்வொரு படிப்புக்கும் இருக்கக்கூடிய ஸ்கோப்பை பத்தி அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, அந்த லைன்ல கெமிஸ்ட்ரி படிச்சவங்க சுவாலஜி, பாட்னி இதெல்லாம் எடுக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. மெடிக்கல் காலேஜ்ல போனா பிஎஸ்சி நர்சிங், இது வந்து மேல் நர்சிங் கூட இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகளில் மேல் நர்சிங் படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்டுல உடனடியாக உங்களுக்கு அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுக்குறாங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கு. என்ன காரணம் அப்படின்னா வெளிநாடுகள்ல 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பலர் பெரியவர்களை, வயதானவர்களை, இல்லைன்னா முதியவர்களை அரசாங்கமே பார்த்து கொள்கிறது. இவர்களுக்கு தேவையான மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்கு மேல் நர்சஸ் நிறைய தேவைப்படுறாங்க. நல்ல சம்பளத்துல நம்முடைய மாணவர்கள் பலரும் இப்போது இந்த படிப்பை முடித்து விட்டு செல்கிறார்கள். அதுக்கு நீங்க படிக்கலாம். மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அனைத்து சம்பந்தமான லேப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ரே மற்ற ஒவ்வொரு பகுதியை பற்றி நீங்க படிக்கக்கூடிய படிப்பு. கிளினிக்கல் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி மெடிக்கல் அண்ட் மைக்ரோபயாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், இப்படி பிஃபார்ம் பல படிப்புகள். இந்த நீங்க வந்து இந்த கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா, பயாலஜி படிச்சிருக்கீங்கன்னா, பாட்னி சுவாலஜி கட்டாயமாக இந்த துறைகளுக்கு நீங்க செல்ல முடியும். டிப்ளமோவிலையும் கூட நிறைய படிப்புகள் இருக்கு. இந்த டிப்ளமோ படிப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை நல்லா காலேஜ் படிக்க முடியல சார், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, நம்முடைய எம்எம்சி, கீழ்பாக்கு இதெல்லாம் கூட 6 மாதத்திற்கான சில கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு கூட கவர்மெண்ட் லெவல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம், அசிஸ்டன்ஸாக நீங்க நர்சஸுக்கு நர்சிங் அசிஸ்டண்டா போகலாம், டாக்டர்ஸுக்கு, லேப்ல இருக்கக்கூடிய சீனியர் டெக்னீஷியனுக்கு அசிஸ்டன்ட், இப்படி பல வேலைகளுக்கு நீங்க செல்ல முடியும். கெமிஸ்ட்ரியை போல அடுத்து என்ன துறை நம்ம பார்க்கிறோம், இப்போ மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது. மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல டிகிரி முடிக்கிறீங்க, +2 முடிச்ச பிற்பாடு பயாலஜி லெவல்ல கூட நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்கிரீன் பார்க்கலாம். எஸ், இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஓப்பனிங்ஸை நீங்க பாருங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, எம்டிஎஸ், பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் போறோம், டென்டல், பிஹெச்எம்எஸ் இது வந்து ஹோமியோபதிக்கு, அப்புறம் பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், பிஃபார்ம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிசியோதெரப்பி இருக்குது, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, யுனானி மெடிசன் அது சம்பந்தப்பட்ட படி, பிஃபார்ம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் லேப் டெக்னாலஜி இருக்குது. அது இல்லாம அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் நிறைய இருக்கு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், நிறைய விவசாயத்துறை அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க.
பிஎஸ்சி ஜெனட்டிக்ஸ் அண்ட் பிளான்ட் பிரீடிங் இருக்குது, பிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கு, ஃபிஷரிஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க +2 புக்லயே இருக்கிறத நாங்க ஒரு ஸ்கிரீனா எடுத்து கொடுத்துருக்கோம். தாராளமாக உங்க புத்தகத்தையே பாருங்க. பட் இந்த கோர்சஸ் எல்லாம் சென்னையில் அவைலபிளா இருக்கா அப்படி சில கட்டாயமாக இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கெல்லாம் நம்ம நீட் எக்ஸாம் மூலமா போகணும். அது அரசு எப்படி முடிவெடுக்கிறதோ வழிகாட்டுகளோ அதை எப்படி நீங்க செய்யணும். மற்ற படிப்புகளுக்கு நீங்க நேரடியா எதை விண்ணப்பிக்க முடியுமோ அதை நீங்க போகலாம். பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்க, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ, பிகாம் கம்ப்யூட்டர், அதுலயே பிகாம்லயே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்தெந்த கல்லூரிகளில் சென்னையில் அவைலபிளா இருக்கு அப்படின்றத கூட ஒரு லிஸ்ட் வந்து கூட கொடுத்துருக்காங்க. பிபிஏ, எல்எல்பி, லா படிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் கூட முடித்தால் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அல்லது 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூட நிறைய இருக்கு. அதுல கூட சேரலாம். நம்முடைய திருவாரூர் பல்கலைக்கழகம், அதாவது மத்திய பல்கலைக்கழகம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அங்கே கூட 5 years கோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய 12th முடித்த மாணவர்களுக்கு பல 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. அதுல நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை படித்தேன். நம்முடைய அண்டை மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் 50% ஒரு பர்டிகுலர் மாநிலம், மற்ற சில மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய 30%. நம்முடைய மாணவர்கள் மிக கம்மியா தான் போறாங்க. நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்திலேயே இந்த வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் தாராளமாக விரும்பிய படிப்புகளுக்கு நீங்கள் செல்ல முடியும். பத்திரிகைகளை பாருங்கள், இவருக்காக விண்ணப்பித்து நீங்கள் அதில் அந்த பயிற்சிகளில் சேரலாம். அடுத்தபடியாக நீங்க +2 வேற என்ன கோர்சஸ்க்கு நம்ம போகலாம். மேத்ஸ் கோர்சஸ் இன் அக்கௌண்டன்சி பாருங்க. பிகாம்ல எவ்வளவு கோர்சஸ் இருக்குன்னு பாருங்க. பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஜெனரல், பிகாம் ஜெனரல், பிகாம் ஹானர்ஸ், அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்டர்நேஷனல் பிசினஸ், பேங்க் மேனேஜ்மெண்ட், பிபிஏ, பிபிஎம், பிகாம், எம்காம், சில காலேஜ் பிஎஸ்டபிள்யூ சோசியல் ஒர்க் கூட வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த +2 முடித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணலாம். எந்த படிப்பை நீங்க எடுக்க போறீங்களா, ஃபர்தரா நீங்க என்ன பண்ணலான்ற விளக்கங்கள் கூட நீங்க திரும்ப உங்களுடைய புத்தகங்களையே பாருங்கள். தாராளமா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அங்கே நீங்க கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய ஓகே கமாடிட்டிஸ் உடைய புரோக்கர் என்னென்ன வேலைக்கெல்லாம் அவங்க போகலாம் அப்படின்றத கொடுக்குறாங்க. பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், பினான்சியல் அனலிஸ்ட், எக்கனாமிக் ஃபோர்காஸ்டர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், லோன் கவுன்சில், இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த டிகிரிக்கு பின்னால பேங்கிங் சம்பந்தமாக பல்வேறு தனியார் தொழில் துறைகள் சம்பந்தமாக நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் இங்க எக்கனாமிக்ஸ்ல நிறைய இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய குரூப் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும் 1, 2, 3, 4 கூட நீங்க நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர் நிறைய பேர் இப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த லைன்ல வரக்கூடியவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பல்வேறு விஷயங்கள் நாடு சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால, ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காட்டா கூட எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, பிஎஸ்சி ஏதாவது டிகிரி படிச்சு பண்ணா கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிடிக்ஸ், மாஸ் மீடியா, சோசியல் ஒர்க்கு, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல், என்ஜிஓ மேனேஜ்மெண்ட், நாமவே என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றது, சோசியல் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடு, இது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தேங்க்யூ. இப்ப பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் போகலாம், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இந்த படிப்புகளுக்கெல்லாம் போகலாம். சில காலேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாதிரி பிஎஸ்சியில கூட சில கோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவர்கள் அதையும் படிக்கலாம். பிஎஸ்சி பிசிக்ஸ் ஹானர்ஸ் வச்சிருக்காங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாத்துக்கும் போறாங்க. அதுல பிசிஏ கோர்ஸ் அவங்க எடுக்கலாம். பிஎஸ்சி ஹானர்ஸ் இங்க சென்னையில் கூட மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடியது நமக்கு இங்க சென்னை பொருளகத்துக்கு பக்கத்திலேயே, சென்னை அங்க இருக்கு, சென்னையில இருந்து கண்ணகி சிலைக்கு பக்கத்திலேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்குது இந்த கேம்பஸ். அங்க கூட அவர்கள் இந்த 5 years இன்டகிரேட் கோர்ஸும் கொடுக்குறாங்க, டிகிரி கோர்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த மாணவர்கள் நல்ல மேத்ஸ்ல டாப்பரா இருக்கிறவங்க இந்த பயிற்சியில சேர்ந்து பங்கெடுக்கலாம். இப்படி எல்லா விதமான வாய்ப்புகளும் நமக்கு இங்கே கொட்டி கிடக்குது. நீங்க இந்த கோர்ஸ் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய புத்தகத்தை எடுங்க, +1 +2 புக்கில் எடுங்க.
என்னென்ன மாதிரியான பயிற்சிகளுக்கு போகணும், என்னென்னமான எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிள் இருக்கு, இந்த விளக்கம் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சொல்ல முடியாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு சிலவற்றை இங்க நம்ம பவர் பாயிண்ட்லயும் நேரடியாக உங்களுக்கு விளக்கி சொன்னோம். ஆரம்பத்தில் நான் சொன்னதைத்தான் இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன். முதலில் படிப்பதற்கு, அந்த கல்லூரிக்கு செல்லுவதற்கு நாம் மனநிலையில் தயாராக வேண்டும். ஒரு இலக்கினை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இதை இரண்டும் உங்களிடம் வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப, குடும்பத்துடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப நல்ல ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், படிப்பை தேர்வு செய்யுங்கள். அதோடு தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே பிஜி படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ நீங்கள் திட்டமிட்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய முடியும். இந்த ஃபார்மலா இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு மேல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் நிறுத்திக் கொள்றேன். அதன் பிறகு நீங்க கேள்விகள் கேளுங்க. அருணிமா சிங்கா என்ற ஒரு சாதனை பெண்மணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் இந்தியனவங்க, 31 வயசு ஆகுது உங்களுக்கு. வாலிபால்ல தேசிய அளவில் 7 முறை சாதனை படைத்தவர். சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க 7 முறை. உத்தரப்பிரதேசத்துல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டாங்க, திருடனுங்க வந்து கழுத்துல இருந்த செயினை பிடிச்சி இழுத்துட்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவங்களோட இவங்க போராடுகின்ற போது அவங்க செயினை பறிச்சு ஓடிட்டானுங்க. இவங்களை கீழே விழுத்தாடிட்டானுங்க. அடுத்த டிராக்ல வந்த ட்ரெயின் அவங்க கால் மேல ஏறி ஒரு காலு சுத்தமாக நொறுங்கி போயிடுச்சு. பல நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு ஒரு காலை எடுத்தாச்சு. காலில் கட்ட போட்டு அவங்க வெளியே வர்றாங்க. மிகப்பெரிய கனவுகளோடு சாதனை படைக்க வேண்டும், ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு செட்பேக் சோதனை வந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சோதனையை சாதனையாக மாற்றினார்கள். அவங்க சொன்னாங்க மீடியாட்ட, நான் வந்து என்னுடைய பலவீனத்தை கடந்து சாதிப்பேன். முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை காலில்லாமல் சென்று ஏறிய மாற்றுத்திறனாளிகளில் சாதனை படைத்த பெண்மணியாக அவர்கள் வந்திருக்கிறார். பத்மஸ்ரீ அவார்டு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நிறுத்தல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா பல நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை சிகரங்களில் எல்லாம் ஏறி சாதனை படைத்து வருஷம் ஒரு சாதனையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எதற்காக உங்களிடம் சொல்லிடுங்க, நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மன பலத்தோடு சாதனை படைப்பதற்கு இன்று பல்வேறு தன்னம்பிக்கையான விஷயங்களை செய்து காட்டி நமக்கு முன்மாதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார். நமது ஊரிலே, சமுதாயத்திலே குடும்ப வறுமையிலே இருந்தவர்களும் சாதித்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் எந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஒரு சிறந்த கல்லூரி படிப்பை எடுக்க வேண்டும் என்பதை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அது சம்பந்தமாக நான் என்னுடைய பதில்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களோட கேள்விகள் இருந்தா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். யாருக்கு கேள்வி கேட்கணுமோ, சந்தேகங்கள் இருக்கோ, அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு திருப்பி மியூட் பண்ணிக்கோங்க. Ma'am, சொல்லுங்கம்மா. I'm Misbah Begum. Okay. நான் செஞ்சில இருந்து பேசுறேன். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஓ, வெரி குட். அதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் சம்திங் சார், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்ளிகேபிளா இருக்கா சார்? என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் மோர் தென் அப்ளிகேபிளா இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்கன்னா பொறியியல் கல்லூரியில நீங்க போறீங்க. என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க? பிளஸ் 2ல என்ன எடுக்க போறீங்க? நான் 12th காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் எடுத்துக்கிறேன். காலேஜ்ல வந்து பிபி ஏவியேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. அது இங்க சென்னையில எந்த கல்லூரியில இருக்குன்னு பாத்துட்டீங்களா? சென்னையில இல்ல, பெங்களூர் சைடுல இருக்கு. ஓகே. மைசூர். அப்படி இல்லனா பிபிஏ
தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல கூட ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே சார். தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை சார்ந்த உறுப்பு கல்லூரிகள்ல நீங்க சேர்ந்தா கூட குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப்போட அவங்களே கல்லூரி கட்டணத்தை கொடுக்குறாங்க, நீங்க படிக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பல கல்லூரிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. பெரும்பாலும் எல்லா விதமான பல்கலைக்கழகங்களும் கூட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உள்ள போறாங்க. சரியா? மாணவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப். மற்றபடி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா பொறியியல் கல்லூரி மாணவா இருந்தா அங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு கல்லூரி கட்டணத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ்ல வந்து கட்டணங்கள் அந்த விளக்கு மாதிரி இல்ல. அரசு கல்லூரிகளுடைய கட்டணங்கள் குறைவான கட்டணங்கள் தான். அதுல நீங்க ஈஸியாக சேர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டணங்கள் அதிகமா இருக்கு. புரியுதா? பிரைவேட்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் கொடுக்குறாங்க பிரைவேட் ஸ்காலர்ஷிப் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து நீங்க. ஓகே சார். Thank you சார். நீங்க அரசு பள்ளி மாணவியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அகரம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓகே மேம். அகரம் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்க்கு வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இலவசமாவே அவங்க கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான அது வந்து நீங்க என்ன அப்ரோச் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன், யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தொடர்பு முகவரிகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே மேம். மேம் அண்ட் தென் கவுன்சிலிங் டேட். மேம் சொன்னது போல நிறைய பிரைவேட்ல இருக்கக்கூடிய நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட நிறைய பேர் இப்ப இந்த கல்லூரி மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிறைய குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. டிசர்விங்கா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப் இந்த பேஸ்புக்ல கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல மதிப்பெண்லாம் வரும்போது அவங்க கட்டாயம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க அப்ளை பண்ணி உண்மையிலே நீங்க தகுதி உடையவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். மிஸ்டர் ஞானசேகர் உங்களுக்கு வந்து மிக நிறைய நன்றி. தேங்க்யூ. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் இன்னைக்கு, அதனால ஐ எம் unable to be fully present. I'm sure கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். அடிக்கடி நம்ம சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. ஸோ பங்கு பெறுகின்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணி. எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. Yeah, it's good sir. It's good. Are you learning something well? Good things? Yes sir. Okay, யார் சொன்னது இப்போ எஸ் சார்னு? பேர் என்ன உங்க பேரு? மிஸ்பா பேகம். மிஸ்பா தேவியா? மிஸ்பா பேகம். No sir, பேகம். Begum. Yes, Begum. Very good. God bless you. All the best. So thank you. Carry on. Sir, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Okay sir. Thank you. Sorry for coming and interrupting. Thank you Annie மேடம், ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இரண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல பல வருடங்களாக பணி செய்றீங்க. இரண்டு பேருமே சேவை மனப்பான்மையில வந்து மிக முக்கியமானவங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் நாங்க போட்டிருக்கோம் போஸ்டர்ல. கண்டிப்பா படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை குவாலிஃபிகேஷன், எல்லா குவாலிஃபிகேஷனும் பெற்றிருக்கீங்க சார் நீங்க. அப்புறம் அவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா நீங்க உங்களை தான் சொல்லணும். அத்தனை 1 lakh and more ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க. புத்தகம் எழுதிருக்கீங்க. எத்தனை புத்தகம் தமிழ்ல எழுதிருக்கீங்க? 45 கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப கேட்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பா. இது போன்ற ஒரு ஆளுமையான ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட பேசுறீங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. we will continue doing more good work together sir. கண்டிப்பா நிறைய இன்னும் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் செய்வோம். உங்களுடைய சேவை எங்களுக்கு கண்டிப்பா நமக்கு தேவை, நிறைவேறதுக்கு தேவை. thank you for joining with us. thank you. வெங்கடேசன். ஓகே வெங்கடேசன் சொல்லுங்க. எஸ், நான் ஒரு டீச்சரா இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் அட்டெண்ட் பண்றேன். இப்போ +2 காமர்ஸ் முடிச்ச பையன் இன்டகிரேட்டட் கோர்ஸ், தட் இஸ் எம்காம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்றது எந்தெந்த யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்லலாம் பசங்களுக்கு. இன்டகிரேட்டட் எம்காம் கோர்ஸஸா? எம்காம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் திருவாரூர் யூனிவர்சிட்டியில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாருங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்ல போறதா இல்ல? ஆமா, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஈஸியா இருக்குன்னு தான் சொல்றாங்க, ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க.
அதனால அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம பசங்க அந்த என்ட்ரன்ஸ் எப்போ வருதுன்னு தெரியாம இருப்பாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அது அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸி தான். ஓகே. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாம இங்க இருக்கு. கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட சில இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா நமக்கு? காமர்ஸ் பேஸ்டு. ஆமா, காமர்ஸ் பேஸ்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கக்கூடிய ஓகே. அந்த மாதிரி கோர்ஸ்ல கூட அவங்க ஜாயின் பண்ணலாம். டிஃபென்ஸ் இந்த மாதிரி சம்பந்தமான சில பயிற்சிகள் எல்லாம் இருக்குது இங்க. ஓகே. அதுங்கள்ல கூட அவங்க இணைஞ்சுக்கலாம். அதுவும் இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான், 5 years கோர்ஸ். இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 3 years வந்து அவங்க டிகிரியா படிப்பாங்க. சப்போஸ் அவங்க அதுக்கு மேல விரும்பலைன்னா அவங்க அந்த பிகாம வெளியே வந்துடலாம், டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு. If they are interested to continue, they can continue. அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். நான் டான் சில பாஸ்கோ கோர்சஸ் எல்லாம் இப்ப புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்ளை பண்ணி அதை சேரலாம். ஃபீஸும் கம்மியா தான் இருக்கும் யூனிவர்சிட்டியில. சரிங்க சார். தேங்க்யூ. யூனிவர்சிட்டியே உறுப்பு காலேஜஸ் சொல்லிட்டு பல இடங்கள்ல யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்ல சில காலேஜஸ் வச்சிருக்காங்க. அங்க கூட பேச்சுலர் டிகிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நார்த் சிட்டில பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடி பக்கத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்து எல்லாமே இருக்கு. பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஏ லிட்ரேச்சர், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கட்டாயமா பண்ணலாம். ஆனா என்னன்னா யூஜி டிகிரி பண்றவங்க பிஜி டிகிரி பண்றதுக்கான ஒரு ஆசையோட படிக்கிறது நல்லது அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்ல, நானும் ஸ்டூடெண்ட் தான், டான் பாஸ்கோ டீச்சரு. நானே பசங்களுக்கு அதான் சொல்றேன், போஸ்ட் கிராஜுவேட் பண்ற அளவுக்கு தான் பசங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா, தட் இஸ் வெரி அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஏன்னா நம்ம சொன்னது மாதிரி டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் வெல் குவாலிஃபைடு பீப்புளை ரெக்ரூட் பண்றாங்கன்னும் போது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போறதுல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஸோ நான் மோட்டிவேட் பண்ணி ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் இப்போ சிஏ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ் மீடியம் படிச்சுட்டு போனவங்க. நானு இந்த நேரத்துல இந்த கவனிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். என்னுடைய மாணவர் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு கல்லூரியில அவர் படிச்சாரு. ஆனா கஷ்டப்பட்டு தான் படிப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே அவருக்கு அரியர் ஒரு பேப்பர், அப்புறம் அவரை அதை தனியா உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அவரை பாஸ் பண்ண வச்சாச்சு. செகண்ட் இயர்லயும் அவர் அரியர் வச்சார். அப்போ அவர் உட்கார வச்சு தேதி அவரை படிக்க வச்சாச்சு. ஆனா அவருக்கு அந்த டிகிரி படிக்கும் போது 3rd இயர்ல ஒரு பயங்கர ஆசை வந்துருச்சு, படிக்கணும் நிறைய அப்படிங்கிற ஒரு ஆர்வம் படிப்பு மேல. அதன் பிறகு அவரு எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டியில பண்ணார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. முடிச்ச உடனே அவர் சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதினாரு. கான்பூர் ஐஐடியில பிஹெச்டி பண்ணாரு. ஒரு நோபல் லாரட்டுடைய லேப்ல வந்து ஒர்க் பண்ணி கனடாவுல பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருக்கு. அது நம்ம பயணத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்க கூடாது. தடைகள் வந்தாலும் கூட கடந்து போறவங்க அரியர் வைங்கன்னு சொல்லி யாரும் அரியர்லாம் வைக்காதீங்க தயவு செய்து. ஆனால் ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் கூட அப்படி வந்த மாணவர் கூட பிஜி லெவல்ல பாருங்க என்ட்ராகி ரிசர்ச் பிஹெச்டி முடிச்சு ஒரு நோபல் லாரட்டுடைய லேப்ல ஒர்க் பண்ணி அவரோட இருந்து பணி செய்து ஒரு 6-7 ஆண்டுகள் இப்போது பெரிய கம்பெனில கனடாவுல வேலை செய்யறாரு. இது ஒரு சாதனை. நிறைய சாதித்த நம்முடைய மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி தான். முடியும்ன்ற ஆசையோட முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது வந்து இப்போதைக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அபிஷியலா கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் படி. பட் ஆனா பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் டொனேஷன் வாங்கிட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்க கவர்மெண்ட் சொல்றபடி நாங்க வெயிட் பண்றதா இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல சேர்ந்துடலாமா என்ன கேக்குறாங்க நிறைய பேரு. எஸ் மேடம், 3 விதமான காலேஜஸ் நம்ம பாக்குறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லையா? இப்ப கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கம்பல்சரியா ரிசல்ட் வந்த பிற்பாடுதான் அவங்க என்ன பண்ண போறாங்க, அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க சார். அதுல வெறும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் சொல்றது இன்ஜினியரிங் காலேஜஸ். இன்ஜினியரிங் பேசுறீங்களா? ஆமா ஆமா. இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க ஏன் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா 50% இருக்குல்ல மேடம் அவங்களுக்கு. ஓகே, அத பேரண்ட்ஸோட क्वेश्चन வந்து இப்ப நாங்க வந்து வெயிட் பண்ணலாமா? இது என்னன்னா பசங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். அவங்க கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். 200க்கு இப்ப ஒரு பையன் வந்து 200க்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ஒரு 160 வருது அப்படின்னா
அவங்க ஃபர்ஸ்ட் எந்த கம்யூனிட்டியில இருக்காங்கன்னு பார்க்கணும். பிசியா, எம்பிசியா, எஸ்சி எஸ்சில இருக்காங்களா, பிசிஎம் முஸ்லிமா இருக்காங்களான்னு பாத்துக்கணும். இப்ப கடந்த ஆண்டுகள்ல இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ்ல அந்த கவர்மெண்ட் கோட்டாவில கிடைச்சிருக்குன்னு பாக்கலாம். நிறைய காலேஜஸ்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்க நிச்சயமாக பணம் செலுத்தி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில போக வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியம் இல்லை. யார் பெரும்பாலும் போவாங்க அப்படின்னா கட் ஆஃப் கம்மியா இருக்குது, ஆனா நல்ல காலேஜ்ல படிக்க எனக்கு ஆசையா இருக்கு, பண வசதி இருக்கக்கூடிய பெற்றோர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பொறியியல் கல்வியில வந்து 5 லட்சம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கெல்லாம் நான் போன வாரம் கேள்விப்பட்டேன் 6 லட்சம் போகுது, சில இடத்துல 4 லட்சம் போகுது, சில இடத்துல வருஷத்துக்கு 2 லட்சம் சொல்லி 4 வருஷத்துக்கு 8 லட்சம் எல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட் கொடுக்கறது தயாரா இருந்தா. அப்ப அந்த பையனுடைய கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு, 110 ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவர்கள் வேற நிலைமை. ஆனால் கட் ஆஃப் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா இவர்களுடைய சீட்டை யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பொறியியல் கல்லூரியில 1.5 லட்சத்துல இருந்து 1.25 1-2 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய சீட்டுக அப்படியே தான் இருக்கு. அந்த சீட்ல வந்து யாரும் கை வைக்க மாட்டாங்க. அது அரசு கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்மெண்டுடைய செல்ஃப் பைனான்சிங் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவம் பேராமெடிக்கல் காலேஜஸ், பிஃபார்ம் அலைடு கோர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜா இருந்து எல்லாமே அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறதுல யாரும் கை வைக்க மாட்டாங்க. கட் ஆஃப் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் இப்போதைக்கு முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி போய் பார்க்கலாம். அல்லது அவங்களுக்கு பண வசதி இருக்கு, என் பையன் வந்து நல்ல ஒரு காலேஜ்ல போட்டு அங்கேயே படிக்க வச்சிருவாங்க. சில காலேஜ்ல வந்து கம்பல்சரியா உட்கார வச்சு ஈவினிங் கோர்ஸ் எல்லாம் கொடுத்து பேக்கப் பண்ணுவாங்க. இவனை இப்ப நான் அப்படித்தான் படிக்க வைக்கணும்னு விரும்பக்கூடியவங்க சில பெற்றோர் அங்க சேர்க்கிறாங்க. மற்றபடி மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த கோர்சஸ்க்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவர்கள் தாராளமாக காத்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ கேட்ட கேள்விக்கு நான் தெளிவா சொல்லிட்டேனா மேடம்? சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மேம் ஆனி மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அகரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. எஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசோர்ட் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் அலைடு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப செகண்ட் இயர்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வழி இருக்கா? இல்ல, அவங்க 12th முடிச்ச உடனே அப்ளை பண்ணிட்டாக்க அவங்க வந்து அவங்களே ஃபுல்லா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட ஃபுல் கோர்ஸ் முடியிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபுல்லா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே தங்க வைக்கிறதுல இருந்து எல்லா ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்துக்கிறாங்க. இன் பிட்வீன் செகண்ட் இயர்ல அவங்க எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல, அப்படி நான் கேள்விப்படல இது வரைக்கும். அது டவுட் தான். ஓகே, தேங்க் யூ. அகரம் பத்தி மேடம் சொன்னாலும் நானும் சொல்றது, அகரத்துல வந்து அவங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா பேரண்ட் பெற்றோர்களை இழந்த மாணவர்கள், அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள். குறிப்பாக அவங்க அதிகமா எடுக்கிறது வந்து அரசு பள்ளி மாணவர்கள். அவங்க அதுல ரொம்ப இதா இருக்கிறாங்க, கீனா இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அரசு பள்ளியில படிச்சு மதிப்பெண் வாங்கி இந்த மாணவர்கள் கட்டாயமா டிசர்விங்கா இருந்தா அவங்களுக்கு. ஹலோ சார். சொல்லுங்க. என் பொண்ணு இப்ப நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா சார், +2 படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்னன்னா அவளுக்கு கொஞ்சம் தயக்கமும் இருக்கு. சப்போஸ் இப்ப ஏன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கு இல்லையா, அடுத்து வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, சப்போஸ் பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டார்னா எவ்வளவு சார் ஃபீஸ் ஆகும், அது தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க பிரைவேட்ல அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து பல லட்சங்கள்ல அவங்க பிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே சார். ஒரு கல்லூரியை பொறுத்து இருக்குது. சில கல்லூரிகள்ல வந்து 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் அப்படி எல்லாம் போகும். சரிங்களா? அதனால பிரைவேட்ல வந்து அவங்க மொத்தமாவையும் கலெக்ட் பண்றாங்க, அனுவலா ஒவ்வொரு வருஷமும் கட்ட சொல்றாங்க. ஏறக்குறைய கவர்மெண்ட் கோட்டாக்கே எவ்வளவு ஆகுமா சார்? கவர்மெண்ட் கோட்டாவுல வரக்கூடியவங்களுக்கு அது ஒவ்வொரு ஆண்டு அவங்க பிக்ஸ் பண்றாங்க, இவ்வளவு இருக்கலாம் அப்படின்ட்டு. 10 லட்சத்துல இருந்து அது அந்த கல்லூரியை பொறுத்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. யாருக்கு? கல்லூரிகளுக்கு. ஓகேங்களா? அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து அவங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க, அந்த கிரேடை பொறுத்து அவங்க டிசைட் பண்றாங்க. ஓகே. ஓகே சார். அப்படி. ஓகே சார். இப்போ அதர் கோர்சஸ் என்ன சார் எடுக்கலாம்? ஓகே. இப்ப அவங்க வந்து மெடிக்கல் இல்லாம பிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஓரளவுக்கு கன்சிடரபிளா கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வரலாம். ஓகே சார்.
ஐ டாக்டரா போறதுக்கு ஆப்டோமெட்ரிக்கல் கோர்சஸ் ஏதாவது இருக்கான்னு கூட பார்க்கலாம். நம்ம சங்கர் நேத்ரலோட கோர்சஸ் இருக்கிறாங்க. அதுக்கு MBBS பண்ணிட்டு தானே சார் வரணும் இல்லையா? ஆமா, அப்படியே இருக்குது. டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே வரலாம். ஓகே சார், புரியுதுங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். அல்லது இந்த பிடெக் கோர்சஸ் நிறைய இருக்கு. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சம்பந்தமாக நம்ம வந்து இப்ப மாதவரத்துல நம்மளுடைய வெட்டினரி யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, கால்நடை பல்கலைக்கழகம். ஓகே சார். அதுல வந்து ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தமான பிடெக் கோர்ஸ் இருக்குது. மில்க் அண்ட் டைரி சம்பந்தமான கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நியூ கோர்சஸா இருந்தாலும் கூட நீங்க பாருங்க, ஆவின்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே அபிஷியல் லெவல்ல போறதுக்கு. பேக்கரி சம்பந்தமா இதெல்லாம் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஃபிஷரிஸ் இருக்குது, அது படிக்கலாம். நம்மள பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தமானது, மில்க் அண்ட் டைரி எல்லாம் கொஞ்சம் நல்ல கோர்சஸா இருக்கும். சென்னையில இருக்கிறதுனால நல்ல கேம்பஸ், நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோர்ஸை பத்தி, அதை அவங்க எடுத்து படிக்கலாம் ஆப்ஷனலா இதுலனா. அல்லது வெட்டினரி சயின்ஸுக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம், அதையும் பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணும், திரும்ப ஒருவேளை நீட் எக்ஸாம் தான் கம்பல்சரி அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா திரும்ப ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் நீங்க கோச்சிங் போய் வரணும். அது என்ன ஒரு சிக்கல்னா, ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு சமயம் 360 இருந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 530 வந்து நிக்குது. அப்படின்னும் போது கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு டோட்டலா அந்த ஓவரால்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து 540 வரைக்கும் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி அவங்களால அதை ஸ்கோர் பண்ண முடியும்? ஓகே, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஒருவேளை அவங்களுக்கு இந்த வருஷம் நீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஃபர்தரா என்ன பண்ணலாம், அடுத்த லெவல்ல அவங்க இறங்கி போகலாம். அதையும் அவங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். ஃபார்ம் டி பத்தி சொல்லுங்களா சார்? ஃபார்ம் டி சேரலாமா? ஃபார்ம் டி வந்து இப்ப ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், சில மெடிக்கல் காலேஜ்ல வச்சிருக்காங்க இல்லையா அந்த கோர்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸா இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்ல அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் சொல்றாங்க அது மூலமா முடிச்சுட்டு வேலைக்கும் போறாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் அடிஷனல் டாக்டர்ஸ் மாதிரி தான் அந்த கோர்ஸ். புரியுதுங்களா? டாக்டர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி, நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி தான் ஃபார்ம் டி கோர்ஸ். அது நிறைய யூனிவர்சிட்டியில இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல கோர்ஸ் தான். பிள்ளைங்களோட கொஞ்சம் கோர்ஸ் டஃப்பா இருக்கும், பட் நல்ல கோர்ஸ். உங்களால பைனான்சியலா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், கட்டாயமா அந்த கோர்சஸை நீங்க நிச்சயமா நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம். அந்த கோர்ஸுகளுக்கு போகலாம். அதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் ஆகும்? அரௌண்ட் அந்த காலேஜஸை பொறுத்து இருக்குது. சில பேர் 3 lakhல இருந்து சொல்றாங்க, சில காலேஜஸ்ல ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் அப்படிங்கிறாங்க. சில இடங்கள்ல 2.5 லட்சத்துல இருந்து ஒரு டோட்டலா ஒரு 15 lakh கிட்ட வர்ற மாதிரி சொல்றாங்க சில காலேஜ். நம்ம வந்து இப்ப காலேஜ்ல சொல்ல முடியாது இந்த இடத்துல, ஆனா ஜெயந்தவங்களுடைய சொல்றதுல அந்த மாதிரி இருக்கு. முடிக்கும் போது ஒரு 20 lakhs கிட்ட உங்களுக்கு வருது. ஓகே ஓகே சார். ஓகே சார், நல்ல பிளேஸ்மென்ட் இருக்கிற இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா சார்? நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கேக்குறீங்களா? எல்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா அண்ணா யூனிவர்சிட்டி, உங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே நல்ல அவைலபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் யார் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் MIT-யை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரியா? அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட அலைடு தான், ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. அப்புறம் CEG இன்ஜினியரிங், CIT கோயம்புத்தூர்ல, PSG கவர்மெண்ட் எய்டா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், திருநெல்வேலி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். மோஸ்ட்லி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க அந்த பகுதியிலேயே ப்ரிஃபர் பண்ணி இப்ப எல்லா காலேஜும் ஓரளவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம ஃபைனல் இயர் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ காமனா ஆர்கனைஸ் பண்ணி கூட பிள்ளைங்களை வந்து செலக்ட் பண்றாங்க. மற்றபடி நீங்க பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸ்டாஃபா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல, ஷேர் பண்ணலாமா அப்படின்றது. இங்க பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி நம்ம ஷேர் பண்ணலாமா மிஸ்? நோ ஆப்ஷன். தாராளமா பண்ணுங்க சார், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா பேசுங்க. ஓகே. வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு RMD, RMK அவங்களோட இன்ஸ்டிடியூஷன், வேலம்மாள் இன்ஸ்டிடியூஷன், வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புதூர், சாய்ராம் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் இங்க இருக்கக்கூடிய நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ லோயலா காலேஜ், லைசெட் லோயலா காலேஜ்,
இப்படி இதெல்லாம் கூட டாப்ல இப்ப வந்தாச்சு. ஓகே, அதுலயும் சில இப்ப சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அவங்களுடைய பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே ஒவ்வொரு காலேஜ்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கவுங்க காலேஜ்ல அந்த அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும், முக்கியமா இப்ப எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாமே டாப் மோஸ்ட். நீங்க நல்ல மார்க்கு கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களால போக முடியும். நிச்சயமா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்க இதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதாவது கட் ஆஃப் வந்து ஒரு 150ல இருந்து 180க்குள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் சில காலேஜஸுக்கு என்ட்ரு ஆகலாம். இந்த எல்லா காலேஜ்லயுமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஏறக்குறைய 80,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க பார்க்கணும். ஓகே, 170 கட் ஆஃபுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இடம் கிடைக்குமா? கட்டாயமா வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஓகே, பிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ரிமோட்ல கிடைக்கும். ஓகே, தூரமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்ப பரூர் இந்த மாதிரி அவுட் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்யூனிட்டியை பொறுத்து 170க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எம்பிசி கம்யூனிட்டி கொஞ்சம் பரவாயில்லாத அந்த வாய்ப்பு இருக்கும். எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிளா தெரிஞ்சுக்கிறது உங்க கட் ஆஃப் மார்க்க லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷத்துல நீங்க போட்டு பாருங்க. இந்த வருஷத்துல எத்தனை வந்து மாணவர்களுக்கு வந்து இதுல சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயமா அதுல ஐடியா, அதுல எந்த காலேஜ்ல சேர முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு நீங்க வந்துட முடியும். அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் அந்த வந்த பிற்பாடு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்க கட் ஆஃப் 170 அப்படின்னா நீங்க 160 to 180 உள்ள ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணி முக்கியமானது. அந்த அதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் நமக்கு எப்படி மாறும்னு தெரியாது. டெஃபினட்டா இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜ்ல டாப் மோஸ்ட் காலேஜஸ் நீங்க விரும்பக்கூடிய கோர்சஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னா எப்போ வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்துல கட்டாயமா நீங்க என்ன பண்ணலாம், அந்த உள்ள போகும்போது எங்களை மாதிரி யாராவது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா காலேஜ் செலெக்ஷனுக்கு முன்னால கூட கைட் பண்ணுவோம். இந்த காலேஜ் எல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கே, நீங்க அதுங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். பல மாணவர்கள் என்கிட்ட எல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்துட்டே போன் பண்ணியிருக்காங்க, அங்க இருந்து சார் இந்த காலேஜ்ல என்ன எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். நல்ல காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சார் எஸ் சார், உங்களை நேர்ல மீட் பண்ணலாமா சார்? வாங்க, போன் பண்ணிட்டு வந்து சந்திக்கலாம். விசிட் கேளுங்க, நம்பர் கொடுப்பாங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க சார்? சார்ஜ் எல்லாம் அப்புறம் பேசலாம், வாங்க பேசலாம். சார்ஜ் ஓகே சார், உங்களுக்கு நிறைவேற்றணும், இலவசம் தான், ஒன்னும் சார்ஜ் எல்லாம் கிடையாது. நாங்க அப்படிலாம் சார்ஜ் எல்லாம் பண்றது இல்ல. கவுன்சிலர், எஜுகேஷன் கவுன்சிலர் நினைச்சிருக்கேன் சார். இப்போ நான் வந்துட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் இந்த பிலிப்பீன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரியில தான் படிச்சுட்டு வந்தாங்க. என்ன புரியல? பிலிப்பீன்ஸ்ல படிச்சுட்டு வந்தாங்க MBBS. சரி, இப்போ அங்கெல்லாம் போனா எவ்வளவு செலவாகுங்கிறது, அத படிக்கிறது வந்து நல்லதா, அந்த மாதிரி ஏதாவது? நீட் கோச்சிங்க்கு பிரைவேட் கோச்சிங் போறது நல்லதான்னு கேக்குறீங்களா? இல்ல MBBS கோர்ஸ் வந்து பிலிப்பீன்ஸ். ஓகே, வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கு தாராளமா போகலாம். ஆனா என்ன நீங்க வெளிநாடுல முடிச்சுட்டு வந்த பிற்பாடு இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இங்கேயே, புரியுதுங்களா? பிலிப்பைன்ஸ்லயோ ஜார்ஜியா இந்த மாதிரி இடங்கள நடத்துறாங்க. நீங்க முடிச்சுட்டு வந்த பிற்பாடு இங்க வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுல சில இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய பள்ளி மாணவர்களே முடிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி இன்னைக்கு அவங்க they can be selected in government recruitment also வரலாம். சில இன்ஸ்டிடியூட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வெளிநாட்டுல நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு வெக்கேஷன் டைம்லயே இங்க இருந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வரவழைச்சு 2 மாசம் அங்க தங்க வச்சு
இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காகவும் உங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க, பேக்கப் பண்றாங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். அந்த இன்ஸ்டிடியூஷன் அது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம அந்த இன்ஸ்டிடியூட்டை தேடி அந்த இன்ஸ்டிடியூட் நம்ம சேரணுமா சார்? ஆமா, அந்த நீங்க வந்து அதை வெரிஃபை பண்ணணும், அதான் முக்கியமானது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ. எஸ் எஸ் எஸ். சார், இப்ப இந்த நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாக்குறோம், அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மனம் உடைந்து வேற தவறான முடிவுகளுக்கு போறதெல்லாம் பாக்குறோம். அவங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா, அவங்க அந்த மாதிரியான அதாவது அடுத்த வருஷம் முயற்சி பண்ணி படிக்கிறதுன்றது வேற, பட் இந்த வருஷமே அவங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா வேற அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதைய சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத புரிய வச்ச மாதிரி இருக்கு. நீட் இல்லாம அதர் ஆப்ஷன் அப்படின்னா மெடிக்கல் லைன்ல பாராமெடிக்கல் கோர்சஸ் இன்னும் வந்து அவங்க போகலாம். பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து இப்ப பிஎஸ்சி நர்சிங் ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நீட் இப்போதைக்கு இல்லை, அதெல்லாம் அவங்க போகலாம் இந்த கோர்ஸ். ஆனா இப்ப என்ன கேள்விப்படுறேன்னா எல்லா கோர்ஸுக்குமே நீட் வருது அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் இயர் இந்த ப்ரொபோசல் வந்துச்சு. இந்த வருஷம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் நீட் அலோ பண்ணுவாங்க அல்லது டோட்டலா இருந்து வெளியே வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா, தெரியல. மெடிக்கல் லைன்ல ஸ்பெண்ட் பண்ணித்தான் போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அதர் ஆப்ஷன் அப்படின்றது டிகிரி லைன் அவங்க எடுக்கும் போது அதுல ஏதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சுட்டு ஏஎம்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கலாம், அல்லது எம்எஸ்சி பண்ணிட்டு போஸ்ட் பிஹெச்டி பண்ணிட்டு காலேஜ் லெவல்ல அவங்க என்டர் ஆகலாம், அல்லது லேப்ல அது சம்பந்தம் டெக்னீஷியன் சம்பந்தமான வேலைகளுக்கு அவங்க போகலாம். அங்கேயும் நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும், அதை அவங்க எடுக்கலாம். மெடிக்கல் லைன்லயே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்ல வந்துட்டு இங்க நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய என்னென்ன பயிற்சிகள் நம்ம போட்டோமோ அதுங்களை தான் அவங்க படிக்க முடியும். அது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு நீட்டை தான் பேஸ் பண்ணி அவங்க கொண்டுட்டு வராங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். இப்ப வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறதோ, ஃபிஷரி சம்பந்தமா படிக்கிறதோ, ஃபுட் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறதோ, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அது அந்த டெக்னாலஜி சம்பந்தமான கோர்சஸ் படிக்கிறதோ, அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா மெடிக்கல் இல்லாம இந்த படிப்புகள்லாம் அவங்க எடுத்துக்கலாம். இந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இல்ல அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம் ப்ரோக்ராம. வேற யாராவது ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார், இது ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும் சார்? நீங்க என்ன கோர்ஸ் இப்ப முடிச்சிருக்கீங்க? 12th பயோமேக்ஸ் சார். பயோமேக்ஸ். இப்ப என்ன எடுக்க போறீங்க டிகிரில? இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கேன் சார். இன்ஜினியரிங் எடுங்க. நீங்க எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலும் கவலை இல்ல, கட்டாயமா நல்ல வாய்ப்பு தான். முடிச்ச பிற்பாடு இந்த 3rd இயர் 4th இயர் போகும்போதே உங்க சப்ஜெக்ட்ல நீங்க இந்த உங்க படிக்கிறது நீங்க தரவு ஆயிக்கங்க நல்லா 4th இயர் வரும்போது. புரியுதுங்களா? ஓகே சார். ஃபுல்லா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க சப்ஜெக்ட்லயும் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க அவுட் சைட் சப்ஜெக்ட்லயும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கணும், பெரிய ஆர்வம் இருக்கணும். முடிச்ச பிற்பாடு நீங்க தனியாவும் பண்ணலாம், அல்லது சென்னையில நிறைய ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல வரும்போது பல இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதுல எது உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு போய் அப்ரோச் பண்ணி பாருங்க. ஒரு 1 இயர் 2 இயர் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஒருவேளை வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டெல்லியில கூட போய் 6 மாசம் 8 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் இன்னும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். சார், அதுக்கு பேசிக் வந்து என்சிஆர்டி புக்ஸ் தானே சார் ஃபர்ஸ்ட் படிக்கணும்? ஆமா, என்சிஆர்டி புக் கரெக்ட். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாட புத்தகங்களும் நீங்க பேசிக்கா பண்ணி ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டே டு டே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிங்க. புரியுதா? அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. அந்த ஜிகே, அந்த காமன் பேப்பர். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா என்ன பேப்பர் நீங்க சூஸ் பண்ண போறீங்களோ அது சம்பந்தமான படிப்புகள் நீங்க தரவாயிக்கீங்க. அதான் நான் சொன்னேன், சஃபர் 4 இயர்ஸ் என்ஜாய் 40 இயர்ஸ். ஆரம்பத்துல இருந்தே நீங்க தரவானீங்கன்னு சொன்னா உங்களால அதை பண்ண முடியும் நிச்சயமா. தேங்க்யூ சார். இந்த நீட் எக்ஸாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப
சில மாணவர்கள் வந்து இப்போ இந்த வருஷம் அதான் நான் சொல்றேன், செகண்ட் நான் போய் திரும்ப ட்ரைனிங் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் கடந்த ஆண்டு ஒரு மாணவியை சந்திச்சேன். அவங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவங்க ஆக்சுவலி 500க்கு அந்த மாணவி பெற்ற மதிப்பெண் வந்து 600க்கு அவங்க பெற்ற மதிப்பெண் வந்து 548. அவங்க 600க்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீட் எக்ஸாம் கோச்சிங்காக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவங்க ட்ரைனிங் எடுத்தாங்க ஒரு சென்டர்ல. அதை நான் சொல்ல விரும்பல. அதுல வந்து அவங்க 200 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க ஸ்கோர் பண்ணது 360 மார்க் ஸ்கோர் பண்ணது. கடந்த ஆண்டு அவங்க ஸ்கோர் பண்ணது 510 மார்க். இப்ப ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் இயர் வந்து இப்ப வந்து கட் ஆஃப் 720க்கு அவங்க மார்க் பாருங்க. ஆனாலும் கிடைக்கல. இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிறது என்ன ஆகி போச்சுன்னா, வருஷத்துக்கு வருஷம் கட் ஆஃப் அதிகமாகிக்கிட்டே போறதுனால மாணவருடைய சுமையும் அதிகமாயிட்டு இருக்கு, பேர்டனும் அதிகமாயிட்டு இருக்கு. நமக்கு வந்து லக்கிலே காட்ஸ் கிரேஸ் நம்ம நீட் எக்ஸாம் இல்லாம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய வாய்ப்பு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த பயிற்சியை வந்துட்டு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களால இதுல வந்து கட்டாயமா சக்சீட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலவரம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல இவ்வளவு மார்க்ல எப்படி சார் வருவோம் அப்படின்னு சொல்றது. 720க்கு 719 இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து உச்சத்துல போகும்போது இறங்கி வரும்போது பல பிரச்சனைகள் அதுல இருக்குன்றதை நம்ம இங்கே தெளிவுபடுத்தணும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. சார், என் பையன் வந்து பிகாம் ஐஎஸ்எம் பண்றான் சார். சரி, பிஜி என்ன பண்ணலாம், ஏதாவது இருக்கா சார்? பிஜில வந்து அவரு எம்பிஏ போகலாம், எம்காம் போகலாம். எம்காம்லயே அவர் ஸ்பெஷலைசேஷனா என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது நிறைய இருக்குது, பினான்ஸ் சம்பந்தமானது. அப்படி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். அவரு ஐசிடபிள்யூ அல்லது சிஏ பண்ற மாதிரி ஐடியா இருக்கா அவருக்கு? இல்ல, இந்த ஐடியா இல்ல சார். ஐசிடபிள்யூ இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி பேங்கிங் லைன்ல வந்து இப்ப எம்காம்ல வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேங்க் எக்ஸாமுக்கு அவங்க அப்பியர் ஆகலாம். பேங்க் ஜாப்ன்றது இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஜாப் தான். பிரைவேட் பேங்கா இருந்தாலும் கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு எம்காம் பேங்கிங் படிக்கணும். எம்காம், எம்பிஏலயே படிக்கலாம். ஆமா, பினான்ஸ் சம்பந்தமான படிச்சு அந்த அக்கவுண்டிங் சம்பந்தமான படிப்பு நிறைய. எம்பிஏனா கேட் எக்ஸாம் எழுதணுமா சார் அதுக்கு? அது ஒரு எக்ஸாம் எழுதணும். அதாவது நீங்க அது வந்து 2 விதமா வச்சிருக்காங்க. ஒண்ணு ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் எம்பிஏ வச்சிருப்பாங்க, லைலா காலேஜ் இதுல எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அதுல அதே நேரத்துல இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் எம்பிஏ வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் வந்து எழுத சொல்லுவாங்க. அது ஈஸி தான். அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் எடுக்கிறத பொறுத்து அவங்க நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட அவங்க சூஸ் பண்ணலாம். சில இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்பிஏ முடிக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நல்லா இருக்குது, எம்சிஏ படிக்கிற மாதிரி தான். அதுலயும் அவங்க ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியில கூட எம்பிஏ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அப்படி பண்ணலாம். கட்டாயமா ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுதான் அவங்க என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. அதையும் பாத்துக்கோங்க, எல்லா யூனிவர்சிட்டிலும் எம்பிஏ கோர்ஸ். அதெல்லாம் வந்து வேல்யூவான கோர்ஸ். ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும், பட் எல்லாம் த்ரூ என்ட்ரன்ஸ் தான் போக முடியும். எம்ஹெச்ஏன்னு ஒன்னு இருக்கா சார் கோர்ஸ், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி? அதுவும் படிக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கூட சில கோர்ஸ் இருக்குது. நீங்க எந்த காலேஜ்ல ஸ்பெசிபிக்கா வச்சிருக்காங்கன்னு பாருங்க, அவ்வளவு தே ஆர் ரன்னிங்னு பாருங்க. புதுசா ஆரம்பிக்க இடத்துல போய் சேர்க்கறது அப்படின்றத விட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸா இருந்தா இட் குட் பி பெட்டர். நல்ல வெல் எக்யூப்டான என்வாயன்மெண்ட் இருக்கும், ஃபேக்கல்டி இருக்கும், அதை படிக்கலாம். நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஹெச்ஆர்எம் நிறைய இருக்குது. இந்த பிகாம் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. அந்த கோர்சஸ்க்கு எல்லாம் இந்த எனி டிகிரி இஸ் எலிஜிபிள் ஃபார் ஜாப் ஓரியன்டாவே ட்ரெயின் பண்றாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட ஹெச்ஆர்எம்னு ஒரு கோர்ஸே பண்றாங்க, எம்ஏ ஹெச்ஆர்எம் அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட அருமையான கோர்ஸ் தான். வேலை வாய்ப்புக்கு நிறைய கம்பெனியோட டைப் பண்ணி தான் அவங்க ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் எல்லாம் அவங்க படிக்கலாம். எந்த காலேஜ்ல பெஸ்டா இருக்கும்? எந்த காலேஜஸ்ன்றது நம்ம ஸ்பெசிபிக்கா நாங்க சொல்ல முடியாது. யூனிவர்சிட்டி நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி எம்காம் முடிச்சிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், அதுக்காக இந்த கோர்ஸ் கேட்கிறோம் அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த காலேஜஸ். நான் அதுலதான் சொன்னேன், அதுலயும் எங்க வந்து லாங் டைமா பண்றாங்கன்னு பார்த்து அந்த கோர்ஸ் நீங்க அடாப்ட் பண்றதுக்கு பாருங்க. தட் இஸ் குட். இதுக்கும் எக்ஸாம் இருக்கா சார்? மோஸ்ட்லி சில எம்ஏ கோர்சஸ்க்கு யூனிவர்சிட்டியில எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ மூலமாகவும் யூனிவர்சிட்டி லெவல்ல ஷார்ட்டா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? எம்பிஏ கோர்ஸ், எம்சிஏ கோர்ஸுக்கெல்லாம்
த்ரூ அவுட் ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து காமனா அப்ளை பண்ணி போகலாம். இந்த மந்த் ஆஃப் மார்ச் ஏப்ரல் அதுக்கு கால் ஃபார் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த டைம்லயே அப்ளை பண்ணி ரெடி ஆகி மே ஜூன் அந்த மேல எக்ஸாம் நடக்கும். ஜூன்ல அவங்க ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து அவங்க எந்த விரும்புறாலும் அந்த காலேஜில் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஊர்ல வைக்கிறாங்க, சம்டைம் காரைக்குடி, கோயம்புத்தூர், எங்கேயாவது அதை இன்டர்வியூ பண்ணி அவங்க செலக்ட் பண்றாங்க. ஓகே சார், ஓகே சார். சார் இந்த பி ஃபார்முக்கும் இந்த ஃபார்ம் டிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபார்ம் டி அப்படின்றது மோர் ஆஃப் டாக்டர்ஸுக்கு அசிஸ்டன்ஸா வரக்கூடிய மெடிசன் அண்ட் டாக்டரினா வரக்கூடியது, புரியுதுங்களா? பி ஃபார்ம் அப்படின்றது மெடிசன் சம்பந்தப்பட்டது, ஃபுல் ஆஃப் ஃபார்ம் மெடிசன், மெடிக்கல்ஸ் வைக்கிறாங்க அல்லது பெரிய மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லேப் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப சென்னையை சுத்தி உங்களுக்கு 500க்கு மேல மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண லேப் இருக்கு. செவரல் குரோர்ஸ்ல டர்ன் ஓவர் பண்றாங்க சில கம்பெனி எல்லாம், புரியுதுங்களா? இதுல எல்லாம் சீனியர் டெக்னீஷியனா போறவங்க எல்லாம் பி ஃபார்ம் முடிச்சவங்க, எம் ஃபார்ம் முடிச்சவங்க. ஆனா என்னன்னா இப்ப வந்து இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. சில பேர் ஆர்டினரி டிகிரி முடிச்சுட்டு கூட வந்து மெடிக்கல் ரெப்பா வந்துடுறாங்க, பி ஃபார்ம் அந்த மாதிரி போயிடுறாங்க. உங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் 5 ரேங்குக்குள்ள வந்தாங்கன்னா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்களுக்கு. பெரிய பெரிய ஆர்கானிக் கம்பெனிஸ், டை இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் கூட இது பண்ணாலும் மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிலாம் இவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையில மட்டும் இல்ல, த்ரூ அவுட் தமிழ்நாட்டுல, இந்தியாவில கூட நிறைய ஸ்டேட்ஸ்ல பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு, அங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே சார். டி ஃபார்முக்கு அந்த ஃபார்ம் டின்றது இது வந்து அதாவது ட்ரீட்மெண்ட் ஓரியன்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபாலோயிங் த ட்ரீட்மெண்ட், அது மெடிசன் ஓரியன்ட். ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். இது ஃபாரின்ல கூட ஜாப் கிடைக்குமா சார் ஃபார்ம் டி பண்ணா? இருக்கு. அதாவது provided if the institution is recognized by the universities or approved by the foreign and the authorities, very important. இப்ப டோஃபல் GRE சில எழுதி வெளிநாட்டுக்கு சில படிப்புகளுக்கு போகலாம், அல்லது சில நேரங்கள்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு போகும்போது அவங்க அதை ரெகக்னைஸ் பண்றாங்களான்னு நீங்க பார்க்கணும், அதை நம்ம கவனிக்கணும். அதனால டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்ரூவல் வாங்கி இருக்கிறாங்களா, அப் டு டேட், அது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு அப்ரூவ்டா இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் எடுக்கிறது அவங்களுக்கு நல்லது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சார், ஓகே, தேங்க் யூ சார். ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு என்சிஆர்டி புக்குக்கு அடுத்தபடியா நம்ம எதை சார் படிக்கணும்? உங்க சப்ஜெக்ட், உங்களுடைய நீங்க என்ன பேப்பர் சூஸ் பண்ண போறீங்களோ அந்த புக் நீங்க எடுப்பீங்க. ஓகே சார். இல்ல சார், ஆப்ஷனலுக்கு மெயின்ஸ்க்கு வந்து கேட்கல, உங்க சப்ஜெக்ட் புக் தான். உங்க சப்ஜெக்ட் அவங்க சிலபஸ் கொடுப்பாங்க, ஃபுல்லி சிலபஸ் அவங்க கொடுப்பாங்க, புரியுதுங்களா? சிலபஸ் கொடுப்பாங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு டாபிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஐஏஎஸ்க்கு. சார், பெஸ்ட் வெப்சைட்னு ஏதாவது இருக்கா சார்? பெஸ்ட் நிறைய இருக்குது. நீங்க நிறைய பேரு அந்த புக்ஸ பத்தியே பேசுறாங்க யூடியூப்ல. நான் சொன்னேன் சிவகுரு பிரபாகரன் சாரை பத்தி பேசினேன், அவரை போய் நீங்க யூடியூப்லயே பார்க்கலாம். அவரை மாதிரி பல பேர் ஐஏஎஸ் கோர்சஸ பத்தி எப்படி அதை செலக்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, எல்லாமே அவங்க சொல்றாங்க. நீங்க தாராளமா ஒரு யூடியூப் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்முடைய சக்சஸ் ஆன பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் யூடியூப்ல அதை போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு பேப்பரை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நம்முடைய தலைமைச் செயலாளர் ஐயா இறையன்பு ஐஏஎஸ் கூட ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, அதை பத்தி அவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்க வீடியோல கூட யூடியூப்ல போய் பார்க்கலாம் தாராளமா. நந்தகுமார் ஐஆர்எஸ் அவரு சார், நந்தகுமார் சார் வந்து ரெகுலராவே வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ் ஓகே சார், தேங்க் யூ சார். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க. எங்க பையன் வந்து இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க சார். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவர் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் எடுக்கலாங்கிற மாதிரி ஐடியால் இருக்காங்க சார். இது இந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல நல்லா இருக்குங்க சார்? அது இல்லாம இது ஃபியூச்சர்ல இது எப்படி வேலை வாய்ப்புல எப்படி இருக்குங்க சார்? ரோபோட்டிக் இன்ஜினியரிங் இங்க எங்க அதிகமா இருக்குன்றது நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்க. எனக்கு அது ஐடியா இல்லை. பட் இங்க நம்ம தமிழ்நாடு லெவல்ல இன்ஜினியரிங் ரொபோட்டிக்ஸ் வந்து ஆஃபர் பண்றது வெரி லெஸ் தான். கோயம்புத்தூர் பக்கம் எங்க ஒரு சில காலேஜ் வச்சிருக்காங்க, பிஎஸ்சில இருக்குன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? இங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரொபோட்டிக் இன்ஜினியரிங் இல்ல, நீங்க சர்ச் பண்ணுங்க. பெங்களூர் அங்க எல்லாம் அந்த ரொபோட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இல்ல அவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக் சம்பந்தமானது, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், புரியுதுங்களா? ஓகே சார். இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் அவர் எடுத்தாருன்னா ரொபோட்டிக் இன்ஜினியரிங் போற கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சாருன்னா கட்டாயமா பிஜி லெவல்ல டிப்ளமாவோ அல்லது அது சம்பந்தமான எம்இ எம்டெக் கோர்ஸோ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அடிஷனலா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு காலேஜ்ல வந்து இன்னும் ஃபெமிலியர் ஆகல, சஸ்டெயின் ஆகலைன்றதுதான் நமக்கு புதிய தகவல். சார் பிபிஏக்கு பெஸ்ட் காலேஜ் இருக்கா சார்? எது? பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிபிஏ படிக்கிறதுக்கு நிறைய காலேஜ்ல ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிபிஏ. சென்னையில இருந்து பெரும்பாலான காலேஜ்ல பிபிஏ கோர்ஸ் ஆரம்பிக்கும். நிறைய காலேஜ். நீங்க என்ன பெஸ்ட் காலேஜ் நேம்ஸ் சார்? பெஸ்ட் காலேஜ் ஆர்ட்ல வந்து நான் சொல்றது நல்லா இருக்காது, புரியுதுங்களா? நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. தட்ஸ் நாட் ஃபேர். ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ்ல நாங்க சொல்றோம் அப்படின்னா அவங்களே ரேங்கிங் போடுறாங்க, அந்த அடிப்படையில நம்ம சொல்றோம், புரியுதுங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்த மட்டும் நீங்க சென்னையில இருக்கக்கூடிய, நீங்க சென்னையில இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களா? நான் செஞ்சி சார். செஞ்சி உங்களுக்கு பக்கத்துல பாருங்க. எந்த நீங்க வந்து சிட்டில படிக்க விரும்புறீங்களா? சிட்டிக்கு வர போறீங்க அப்படியா? எஸ் சார், எஸ் சார். செஞ்சினா வெள்ளூர் அக்ஸிலியம் காலேஜ் இருக்கு உங்களுக்கு பக்கமா, அது அங்க பிபிஏ இருக்கான்னு பாருங்க கோர்ஸ். ஓகே சார். அது சென்னைக்கு வந்தீங்கன்னா டபிள்யூசிசி இருக்கு, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும். உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது, ஓகேயா? குயின் மேரிஸ் காலேஜ் இருக்குது, எத்திராஜ் காலேஜ் இருக்குது, அண்ணா அதர்ஸ் காலேஜ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு லேடிஸுக்கான காலேஜஸ் இருக்குது சென்னையில. மீனாட்சி காலேஜ் இருக்குது. இங்கெல்லாம் பிபிஏ இருக்கா அப்படின்னு பாருங்க. சில பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் சென்னை சரௌண்டிங்ல நாங்க சொல்லக்கூடிய காலேஜ் எல்லாம் பிபிஏ இருந்ததுன்னா நிச்சயமா நல்ல காலேஜஸ். செல்லா மேரிஸ் காலேஜ் இருக்குது. எல்லாம் வந்து இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நீங்க சென்னையில படிக்கலாம். ஓகே, அப்படியே அந்தந்த பகுதியில ஃபேமஸா இருக்கக்கூடிய லேடிஸ் காலேஜ் நீங்க பிளான் பண்ணி எடுக்கலாம். அல்லது நான் என்ன சொல்லுவேன், அப்படிலாம் ஃபீஸ் கட்டி கொஞ்சம் ஹாஸ்டல்ல தங்குறதுலாம் விரும்ப மாட்டாங்க சார்ன்னு சொன்னா, பக்கத்துல இருந்தாலும் கூட நீங்க எந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் கூட நீங்க கவலையே படாதீங்க. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க பல்வேறு கோர்ஸுக்காக பயிற்சிக்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. கட்டாயமா ஒரு தெளிவுக்கு வாங்க. இப்ப இந்த வந்து இந்த நிறைய பேர் அந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, அதான் வந்திருக்கிறீங்க. நிச்சயமா டிகிரி முடிக்கும் போது இன்னும் ஒரு அவேர்னஸ் வரும். பிஜி கோர்ஸ் பண்ணுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுங்க, யூபிஎஸ்சி எழுதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலையில நீங்க உள்ள என்டர் ஆக முடியும். எம்பிஏ பண்ணுங்க, எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பிரைவேட் கம்பெனில, அதாவது கம்ப்யூட்டர் கன்சல்டன்சி கம்பெனில பிபிஏ எம்பிஏ முடிச்ச நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு அவங்களுக்கு வந்து ஹெச்ஆரா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம் 60,000 50,000 கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அந்த பிபிஏ கோர்ஸ் வந்து அருமையான கோர்ஸ் தான். ஸோ அப்படி நீங்க சூஸ் பண்ணி வாங்க, புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் நான் கேட்ட நெருங்கிய காலேஜஸ் சொல்லிட்டேன். பிரைவேட் காலேஜஸ்ல சில இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட இப்ப ஆர்ட்ஸ் காலேஜஸ் அங்கங்க ஆரம்பிச்சு பிபிஏ பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல காலேஜா இருக்கா, ஒர்த்தபிளா இருக்கா, எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். எஸ் எஸ் சார், இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைன் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். எது? யூஎக்ஸ் டிசைன் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது நல்ல பெஸ்ட் பிளேஸ் சார். யூஎக்ஸ் டிசைன் இருக்குல்ல சார், யூஎக்ஸ் யூஐ டிசைன் அப்படின்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். எனக்கு தெரியல, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யூஐ டிசைன்னா இன்டீரியர் டிசைன் சொல்றீங்களா? இல்ல சார், கம்ப்யூட்டர்ல வரும் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஓகே, அது எனக்கு அதை பத்தி தெளிவா தெரியலையே, எனக்கு ஐடியா இல்ல எனக்கு என்ன. ஓகே சார், கிராபிக்கல் டிசைன்க்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர். கிராபிக்கல் டிசைன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. மேபி அது ரெலவெண்டா இருக்குன்னு சொன்னா, கிராபிக்கல் டிசைன்ஸ்ல எதுக்கு நீங்க பாருங்க, நிறைய குழந்தைங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸ் எல்லாமே என்ன வருது? ஃபுல்லா கிராபிக்கல் டிசைன்ஸ்ல தான். டிவி சேனல்ஸ்ல பூரா நீங்க பாருங்க, எத்தனை சேனல்ஸ்ல ஒவ்வொரு 20 மினிட்ஸுக்கு விதவிதமா போட்டே இருக்கான். இதையெல்லாம் யாரு டிசைன் பண்றது? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, டிசைனிங் முடிச்ச இன்ஜினியர்ஸை வச்சு வெவ்வேறு இடத்துல அனிமேஷன் பண்ணி அதுங்களை தான் ப்ரோக்ராமா கொண்டு வராங்க. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய கொண்டு வராங்க. இது எல்லாம் பண்ணக்கூடியது பேக்கப்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான். அவங்கதான் டிசைன் பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அவங்க வந்து டெஃபினட்டா என்ன பண்ண, பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க வருஷம் ஜீனியஸா மாறுறாங்க. அவங்கள இன்ட்ரெஸ்டோட அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு போக போக என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இன்னும் அதிகமா அந்த டிசைனிங்ல அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற டிசைனிங்கை பத்தி நம்ம டிசைன் பண்ணி பார்க்கலாம். கிராபிக்கல் டிசைன் நாட் ஓன்லி திஸ், டெக்ஸ்டைல் டிசைனிங் சம்பந்தப்படுது,
அல்லது ஆர்கிடெக்சரல் ஒரு டிசைனிங் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே கூட இந்த டிசைனிங்ல தான் நம்ம அதுக்கான கோர்சஸ் நிறைய போகும். இது பெரும்பாலும் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ், சம்டைம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்க்குலாம் என்ட்ரன்ஸ் இருக்குது, எழுதித்தான் போக முடியும். ஓகே, இந்த டிகிரி எல்லாம் முடிச்ச பிற்பாடு ஸ்பெஷல் கோர்ஸ் எடுக்கிறாங்க. 2 years 1 year பெங்களூர்ல, ஹைதராபாத்ல அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கு. சென்னையில கூட சில இடத்துல அந்த கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுங்களை படிச்சுட்டு ஒரு 2 lakh 1,80,000 கொடுத்துட்டு நீங்க அந்த ஸ்பெஷல் ஏரியாவில் அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து உள்ள போகணும். ஆக்சுவலா பிகாம் தான் சார் பண்றான். +2ல வந்து மேத்ஸ் எடுக்கல, அதனால போக முடியுமா அந்த கோர்ஸ்? இப்ப பிகாம் பண்ணிட்டு இருக்கான், இதை முடிச்சிட்டு போகணும் அப்படின்னு எந்த சார் பெஸ்டா இருக்கும்? பிகாம் பண்றாங்க. ஆமா சார். பிகாம் படிச்சுட்டு அவருக்கு வந்து பிசிஏக்கு எங்கேயாவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா லெட் ஹிம் டேக் பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சில இடத்துல கொடுக்குறாங்க அந்த கோர்ஸுக்கு. பிசினஸ் மேத்ஸ் படிச்சிருக்காரா, ஸ்டாட்ஸ் படிச்சிருக்காரா? பிகாம் வந்து ஐஎஸ்எம் தான் சார் படிச்சிருக்காரு, கம்ப்யூட்டர். அதுல என்னென்ன இப்ப பிகாம் முடிச்சிட்டு இப்ப பாக்குறீங்க இல்லையா, பிகாம் முடிச்சிட்டாருன்னா அவருக்கு என்சிஐக்கு எழுதிருக்கான்னு பாருங்க. அல்லது அவர் விரும்புற அந்த பார்ட்லயே கட்டாயமா பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல இந்த டிசைனிங் பத்தி கட்டாயம் கோர்ஸ் படிக்கலாம் மேடம், தாராளமா படிக்கலாம். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்கவங்க கட்டாயம் படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார். சார் ஜேஇ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து +2 முடிச்சிட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல போகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் எழுதணும், திரும்ப செகண்ட் அடுத்த மெயின் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். இந்த மார்க்கினுடைய அடிப்படையில இந்த மார்க் உங்களுக்கு வந்து ஜேஇ கோர்ஸ்ல அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து கோர்ஸ், இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப் தான். மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கொடுக்குறாங்க. அதுலயும் மேத்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்கல் தான் ஃபுல்லா. பிசிக்ஸ்லயும் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, கெமிஸ்ட்ரிலையும் ப்ராப்ளம் ஓரியன்டட் இருக்கு நிறைய. அந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருந்தா ரொம்ப இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுன்றது கஷ்டம். அந்த எக்ஸாம் எல்லாம் இப்ப முடிச்சு மெயின் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, இப்போ வரப்போகுது. ஆனா இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய கோர்சஸ்க்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து சிஎல்ஆர்ஐ இருக்குது, லெதர் இன்ஸ்டிடியூட், சிப்பெட் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்ட், சிப்பெட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது. இதுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜேஇல ஸ்கோர் வாங்கினா தான் உள்ள போக முடியும். ஐஐடிக்கு இருக்குது, அப்புறம் காரைக்குடி செக்ரி இருக்குது, அப்புறம் ஈவன் உங்களுக்கு இப்ப வந்து முன்னால இருக்கக்கூடிய இந்த ஆர்இசின்னு சொல்லுவாங்க, திருச்சியில இருக்கக்கூடிய அது வந்து அந்த இன்ஸ்டிடியூட், அது நெட். இப்ப அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணும், இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு எல்லாம் போக முடியும். த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரலுடைய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் அதோட அப்ளியேட்டடா இருக்கக்கூடிய அந்த லெதர் இன்ஸ்டிடியூட், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, இப்படி பல கோர்சஸ் இருக்குது. அந்த இதுல எல்லா இன்டீரியர் டிசைன் நிறைய அங்கங்க வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு காலேஜஸ் வச்சிருக்காங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எல்லாத்துக்குமே இந்த ஜேஇ எக்ஸாம் இன்டர்வியூ வச்சுதான் போக முடியும், அதை வச்சுதான் போக முடியும். இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா +2 புக்லயே அழகா 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு ப்ரிப்பரேஷன் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்க வந்து ஒரு 6th இருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லணும், அல்லது அட்லீஸ்ட் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் ஹெவி சிலபஸ் தான், டஃப்பா தான் இருக்குது. நல்ல வேற நம்ம தமிழ்நாடு லெவலை பொறுத்த மட்டும் இன்னும் அந்த ஜேஇ வரல. அதனால நம்ம பிள்ளைங்க வந்து சோட போனவங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, நம்ம ஷைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமா ஷைன் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா அது வந்து காமனா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக வச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து சில இன்ஸ்டிடியூஷனுக்கும் அவங்க இதுல அட்மிஷன் கொடுக்குறாங்க. சார் இந்த அஸ்ட்ரானமி கோர்சஸ் பத்தி சொல்லுங்க, அதுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு? அஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் சம்பந்தமா படிக்கிறது ரொம்ப அதுக்கு வந்து அந்த கோர்ஸ் பொறுத்த மட்டும் இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். பிஇ அஸ்ட்ரானமி இன்ஜினியரிங் வந்து இங்க சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்குன்னு போட்டு பாருங்க, இருந்தா அந்த கோர்ஸ் அவங்க படிக்கலாம். இப்ப நம்ம ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் நம்ம எம்ஐடில இருக்குது, அதுலதான் நம்ம மேலுக்கு ஐயா அப்துல் கலாம் அவங்க படிச்சாங்க. பல சென்னையிலேயே இப்ப பல காலேஜ்ல ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்குது. முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணும்,
பிஜி லெவல்ல டிப்ளமோ அல்லது மற்ற கோர்சஸ் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா இந்த லைன்ல இந்த உங்களுக்கு பெங்களூர்ல ஐஏஎஸ்சிலையும் சரி, அங்கிருந்து ரிசர்ச் அண்ட் நம்முடைய இந்திய ராணுவ ஆராய்ச்சி கழகம் இருக்கு, அவங்களோட ஆட்கள் எடுக்கிறாங்க, இன்டேக் பண்றாங்க ஆஃப்டர் டிகிரி. அதுல போய் அவங்க பண்ணும்போது அந்த இந்த அஸ்ட்ரானமி, ஏரோஸ்பேஸ் சம்பந்தமா நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான இன்ஸ்டிடியூஷன்லயே அவங்க ஜாயின் பண்ணலாம். சார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு சார்? டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. டிப்ளமோ நார்மலா உள்ளது. ஆல்ரெடி அது வந்து பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கக்கூடிய டிப்ளமோ. அப்புறம் பிசிஏ பண்றீங்க, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்றீங்க, எம்சிஏ பண்றீங்க. புரியுதா? அதுல வந்து நீங்க டிப்ளமோ காமனா இருக்கும். படிச்ச பிற்பாடு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஏதாவது நீங்க பண்ணிக்கலாம். புரியுதா? அதுல நிறைய இருக்குது, பல விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா படிச்சுட்டு கூட நீங்க கேம்பஸ்ல போகலாம். அல்லது உங்களுடைய அந்த டிப்ளமோ லெவல்லையே சின்ன சின்ன கம்பெனிகள்ல, சின்ன சின்ன கடைகள்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு இருந்தா போதும், அப்படிப்பட்டவங்களை எடுக்கிறேன்னா அவங்க எல்லாம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ 15,000 10,000 ஜாயின் பண்றது நீங்க உள்ள போகலாம். ஈவன் கவர்மெண்ட்ல கூட நீங்க என்ட்ரு ஆகலாம். புரியுங்களா? கவர்மெண்ட்ல கூட சில ஜாப்லாம் இருக்கு இல்லையா? இப்ப வந்து குரூப் 2 குரூப் 3 எல்லாம் வரும்போது நீங்க 12th லெவல்ல நீங்க வரீங்கன்னு சொன்னா அந்த நீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அது போகலாம். இப்ப யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாரு மிஸ்? யாரோ மெசேஜ் ஒண்ணு கேட்டிருந்தாங்க, என்ன கோர்ஸ்? இல்ல ஜேஇ பத்தி தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இப்ப அடுத்தது பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது அருமையான கோர்ஸ். இங்க எந்த காலேஜ்ல இருக்குன்னு பாருங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி குட் ஃபார் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் அருமையான சாய்ஸ்ன்றாங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா யூ வில் பி லேர்னிங் ஆல் டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல். அப்ப உங்களுக்கு வந்து ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அதுல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோ கிடைச்சிரும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதிகாரிகளோட இன்டராக்ட் பண்ண வைப்பாங்க. அப்ப அந்த கோர்ஸுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும், நீ படிக்கலாம். நல்ல கோர்ஸ். அருமையான கோர்ஸ் சார். சொல்லுங்க சார். அந்த கோர்ஸ் இந்த கொடைக்கானல் அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில இருக்குல்ல, அங்க படிக்கலாம்ல சார்? படிக்கலாம் சார், கட்டாயமா படிக்கலாம். அருமையான கோர்ஸ் சார், அருமையான கோர்ஸ். சரிங்க சார், தேங்க்யூ சார். டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே நீங்களாம் ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம சிஸ்டம் ரெலவெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு கேட்கலாம். அல்லது நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா கேக்குறீங்களான்னு தெரியல. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு அது சம்பந்தமான கோர்சஸ் நிறைய இருக்குது, அந்த லைன்லயும் போகலாம். இது பிசிஏ லைன்ல அல்லது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைன்லயும் அந்த கோர்சஸ் நீங்க படிக்கலாம். ஒவ்வொரு ஆஃப்டர் டிகிரி சில டிப்ளமோ கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி லெவல்லையும் சரி, கரஸ்பாண்டன்ஸ்லயும் படிக்கலாம் சில டிப்ளமோ கோர்சஸ். அதுங்களை நீங்க எடுத்து படிச்சா கூட அது ஆடட் அட்வான்டேஜஸ் தான். ஓகே, நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடிட்டு 8 மணி ஆக போகுது. நிறைய, அதாவது சார் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு எனி வெப்சைட் வித்தவுட் அமௌண்ட் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிட்டு அதோட முடிச்சிடலாம், இதோட கடைசியா வச்சுக்கலாம். நிறைய யூடியூப்ல ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் பேசிக்கலி ஃபண்டமெண்டல் இருக்குது, நிறைய இருக்கு. அதை பாருங்க. தென் ஆல்சோ வாட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணுங்க. எவ்ரிடே ஒரு ½ an hour ரீட் அண்ட் ரிசைட் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி இங்கிலீஷ் பேப்பரை பாருங்க. யார்கிட்டயாவது இங்கிலீஷ்ல பேசுங்க. ஏதாவது கம்பெனிக்காரன் பேசுறான்னா இங்கிலீஷ்ல பேசி உங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. ஹெசிடேட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர், யூ வில் பி ஏபிள் டு டு தட் ஈஸிலி. ஃப்ரீயா கோர்சஸும் கொடுக்கறதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க. நீங்க அது வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கு நிறைவகம் மூலமா அதை இன்ஃபார்ம் பண்றோம், அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணலாம் கோர்ஸ். ஓகே, நன்றி சார். ரொம்ப நேரம் எடுத்து பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. மிக அருமையான ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் டாக்கோட ஆரம்பிச்சு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, 12th முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம், ஏன் அவசியம்ன்றதுல ஆரம்பிச்சு இன்னும் என்னென்ன படிப்புகள் எங்கெங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவான விளக்கங்கள். அதுக்கு பிறகு
வரிசையா எழுந்த பல்வேறு கேள்விகளுக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள், முதல் தலைமுறையா படிக்கக்கூடிய ஒரு மாணவி நிறைய கேள்விகளை எழுப்பினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள் வந்து இவ்வளோ ஆர்வமா எதிர்காலத்தை நோக்கிய ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு இருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தோட தேடி தேடி தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள விதத்துல நிறைய தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மாணவ மாணவியர்களுக்கு நானும் சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்கன்றதை விட உங்களை வேலைக்கு ஏற்றபடி திறமைகளை நீங்க அதிகமா வளர்த்துக்கணும். ஏன்னா என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க வேலை இல்லாத பட்டதாரிகளா. ஆனா அந்த வேலை கொடுக்கறதுக்கு ஏற்றபடி ஒரு திறமையானவர்களா நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. எந்த கல்லூரியில படிச்சாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் இல்லாமல் ஒரு வேலை தரக்கூடிய நிறுவனம் என்ன விதமான ஸ்கில் எல்லாம் ஒரு வேலை பார்க்கக்கூடியவர்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்களோ அந்த திறமைகளை நீங்க வளர்த்துக்கோங்க. அதுல ஒண்ணுதான் வந்து சார் இப்ப கடைசியா சொன்னது, இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு என்ன பண்ணணும்னு தினசரி நியூஸ் பேப்பர் பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாருங்க, பேசுங்க. யார் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி கவலைப்படாம தட்டு தடுமாறி பேசுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தானே தவிர அது நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் உங்களுக்கு பேச தெரியுமான்றதை வச்சு நீங்க அறிவாளியா இல்லையான்றது யாரும் முடிவு பண்ண முடியாது நிச்சயமா. ஆனா அது கண்டிப்பா அவசியமான ஒரு ஸ்கில். இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கறது அதை வளர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கும்னு நீங்க பயப்பட வேண்டாம். அததான் சார் கடைசியா சொன்னாங்க, உங்க கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர் அப்படின்னு. ட்ரை பண்ண 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 அடுத்த அடி எடுத்து வைக்க உங்களால எதையும் சாதிக்க முடியும். உங்களுடைய வெற்றி இலக்கு தூரத்துல இருக்கிறதா நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி ஒரு அடியா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வெற்றி இலக்கை உங்களால அடைய முடியும். இதை வந்து நிறைவகம் சார்பா ஃபாதர் ஜோசப் ஜெயராஜ் சார்பா இன்று வந்திருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன் டாக்டர் ஞானசேகர் சார்பாகவும் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய அருமையான இந்த பொன்னான 2 மணி நேரத்தை எங்களுக்காக நிறைவகத்துக்காக இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தந்தமைக்காக, பல பயனுள்ள கருத்துக்களை தந்ததற்காக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். குட் ஈவினிங் சார். ரொம்ப மிக்க நன்றி. பல இடங்கள்ல இருந்து நிறைய கேள்விகளையும் கேட்டீங்க, பெற்றோர்களும் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த ஆர்வமே ஒரு வெற்றிக்கான ஒரு அருமையான ஒரு தொடக்கம். அருமையான இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக அருட்தந்தை அவர்களுக்கும் தொகுத்து வழங்கி இதுவரை இதை கொண்டு சென்ற நம்முடைய ஆசிரியை திருமதி ஆனி பிளாரன்ஸ் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கி நிறைவேற்றுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த படிப்பை எடுத்தாலும் சரி, நம்பிக்கை என்பதை உங்களுடைய மனதிலே இருத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வோம். அதை நோக்கி பயணிப்போம். தேங்க்யூ சோ மச். குட் ஈவினிங் சார். எஸ், பங்கேற்பாளர்கள் என்கிற முறையில நான் என்னுடைய நன்றியை சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க எவ்வளவு ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்தா கூட அருமையான நேரத்தை ஒதுக்கி மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் பொதுவான அருமையான தகவல்கள் ரொம்ப பொறுமையா நம்முடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு பள்ளியாக இருக்கலாம், தனியார் பள்ளியாக இருக்கலாம், எங்கு படித்த மாணவிகளாக இருந்தாலும் கேட்ட சந்தேகங்கள் ஒவ்வொன்றிற்கும் மிக பொறுமையாக தெளிவான அருமையான பதில்களை கொடுத்துள்ளீர்கள். 12ஆம் வகுப்பு முடித்த பின்பு எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்கள் மிக தெளிவாக இருந்தது. எனவே அனைவர் சார்பாகவும் நானும் ஆசிரியர் என்ற முறையில் ஞானசேகர் சாருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஏற்பாடு செய்த நம் நிறைவகம் அருட்தந்தை ஜெயராஜ் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கி மாணவர்கள் சார்பாகவும் பல்வேறு வினாக்களை கேட்டு தெளிவுபடுத்திய நம்முடைய அன்பு ஆசிரியை ஆனி பிளாரன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக மிகுந்த நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி தொடர்ந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக அமைய வேண்டும். நான் இனிவரும் நாட்களில் என்னுடைய மாணவிகளுக்காக நிச்சயமாக உங்களிடம் தகவல்களை கேட்டு பெற தயாராக உள்ளேன். மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைந்ததற்கு. வாழ்த்துக்கள்.